ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்க்ரீன் எல்லாருக்கும் கிளியரா விளங்குது தானே? ஸ்க்ரீன் விளங்குது, ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுங்க. ஸ்க்ரீன் எல்லாருக்கும் ஒழுங்கா விளங்குதுன்னா ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுங்க. ஓகே. இந்த பேப்பர் செஞ்சு பாத்தீங்களா யாராவது? லாஸ்ட் ஜாயின் பண்ண முதல் இந்த பேப்பர் செஞ்சு பாத்தீங்களா? ஓகே. இப்ப முதலாவது கேள்வி வந்து பார்த்தோம்னா, உரு ஒன்றில் காட்டப்பட்ட குறிமுறைக்கூறு நிறைவேற்றுகை செய்யப்படும் போது அதன் வெளியீடு யாதாக இருக்கும்? அதாவது இங்க இருக்குது உரு ஒன்று. இந்த ப்ரோக்ராமை நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர அவுட்புட் என்னன்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி செஞ்சவங்க சொல்லுங்க அப்போ, இதுக்கு என்ன ஆன்சர் வருமாண்டு? ஆல்ரெடி செஞ்சு பார்த்தவங்க சொல்லுங்க அப்போ. முதலாவது வினாக்கு என்ன விடை வரும்? நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். முதலாவது வினாக்கு என்ன விடை வரும்? ஆல்ரெடி செஞ்சவங்க 10. மத்தவங்க செய்யலையா? செய்யலன்றாலும் பிரச்சனை இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதலாவது கேள்வியை பாருங்க. ப்ரோக்ராம் வைல் டெஸ்ட். ஓகே தானே? இங்க இந்த வைல் டெஸ்ட்ன்றது என்னது? இதோட மீனிங் என்ன? இந்த வைல் டெஸ்ட் என்றது மீனிங் என்னது? இந்த ப்ரோக்ராம் பெயர். நம்ம செய்ய போற அந்த ப்ரோக்ராம் பெயர் தான் இந்த வைல் டெஸ்ட். எப்பயுமே பஸ்கால்ல நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்ய போறோம்டா அந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம ஒரு பெயர் வைக்கணும். ஃபர்ஸ்ட் பஸ்கால்ல நம்ம எப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் செய்ய போறோம்டாலும் அந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம ஒரு பெயர் வைக்கணும் ஃபர்ஸ்ட். இந்த ப்ரோக்ராம்ல அவங்க வச்சிருக்கிற அந்த பெயர் தான் இந்த வைல் டெஸ்ட். இப்ப இந்த ப்ரோக்ராமுக்கு அவங்க வச்சிருக்கிற அந்த பெயர் தான் இந்த வைல் டெஸ்ட். அதுக்கு பிறகு var a, sum integer. இப்ப var போட்டா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல var, சாரி, இந்த இடத்துல var வாரண்ட் போட்டா என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்களேன். இந்த இடத்துல var வாரண்ட் போட்டிருக்கிறதுல அர்த்தம் என்ன? இது மாறாம இருக்கும். மாறாம இருக்கும். வேரியபிள். வேரியபிள், எஸ். இப்ப வேரியபிள்ன்றதால வார் போடுவாங்க. a, சம் இன்டிஜரா. அப்ப இங்க நம்ம பயன்படுத்த போற வேரியபிள்ஸ் வந்து ஏயும் சம்மும்.
இங்க நம்ம பயன்படுத்த போற வேரியபிள் வந்து ஏ சம். அது ரெண்டோட டைப்பும் வந்து இன்டிஜர். இங்க நம்ம பயன்படுத்த போற வேரியபிள் வந்து ஏயும் சம்மும், அதுல டைப் வந்து இன்டிஜர். அதை குறிக்கிறது தான் இந்த வார் ஏ கமா சம் இன்டிஜர். இப்பதான் ப்ரோக்ராமுக்குள்ள போறோம். பிகின் sum equal 0, sum equal 0, a equal 1. இப்ப நம்ம மெயினா செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இத கேள்வி ஈஸி ஆக்குறதுக்கு இத வாசிக்கும் போதே நம்ம ஒரு சார்ட் போடணும் பக்கத்துல, நமக்கு ஈஸியா விளங்குறதுக்கு. அவங்க தந்த வேரியபிள் என்னென்ன? ஒன்று ஏ, அடுத்தது சம். சார்ட்ல தாராங்க ஏ வந்து 1, சம் வந்து 0. ஏ வந்து 1, சம் வந்து 0. சார்ட் போட்டு வர்றது வந்து நமக்கு விளங்குறது இன்னும் ஈஸியா இருக்கும். இப்ப திரும்ப வரோம் அடுத்ததுக்கு. வயல் ஏ சிறிது 5, வயல் ஏ சிறிது 5 டு. அப்ப ஏ வந்து 5 விட சிறியதா இருந்தால் அதுக்கு கீழே வாரத்தையும் செய்யட்டான். ஏ வந்து 5 விட சிறியதா இருந்தால் அதுக்கு கீழே வார எல்லா ப்ரோக்ராமையும் செய்யட்டான். அப்ப இங்க வந்து செக் பண்றோம். நம்மட ஏட பெருமானம் என்ன? 1. அவங்க சொன்னது ஏ வந்து 5 விட சிறிதா இருக்கணும். இப்ப நம்மட இந்த 1 வந்து 5 விட சிறிதுதானே. இந்த 1 வந்து இந்த 5 விட சிறிய பெருமானம் தானே. சோ என்ன நடக்க போது? அதுக்கு கீழே வார இந்த ப்ரோக்ராமும் ரன் ஆக போகுது. அதுக்கு கீழே வார அந்த ப்ரோக்ராமும் ரன் ஆக போகுது. அப்ப திரும்ப உள்ள வாரம், திரும்ப ஒரு பிகின். இந்த பிகினுக்கு உள்ள இன்னும் ஒரு ப்ரோக்ராம் வருகிறது. அப்ப இது வந்து மெயின் ப்ரோக்ராம். அதுக்கு உள்ள இன்னும் ஒரு சப் ப்ரோக்ராம். இந்த கண்டிஷன் உண்மையா இருந்தால் இதை செய். நம்ம பார்க்கிறோம் வயல் ஏ சிறிது 5. அப்ப நம்முடைய ஏட பெருமானம் 1. அப்ப 1 சிறிது 5ஆக இருந்தால் இதை செய்யட்டாம். அப்ப செக் பண்ணி பார்க்கிறோம். ஓம் 5 விட 1 சிறிதுதான். அப்ப இந்த ப்ரோக்ராம செய்ய போறோம். இப்ப உள்ள வாரம் பிகின் சம் ஈக்குவல் சம் பிளஸ் ஏ. சரிதானே? சம் ஈக்குவல் சம் பிளஸ் ஏ. அதாவது புதுசா ஒரு சம் வருகுது. அது எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா, நம்மளோட பழைய சம், இந்த சம் ஓட இந்த ஏய கூட்டி புதிதாக ஒரு சம் வருகுது. இப்ப திரும்ப இங்க வாரம். பழைய சம் எத்தனை? 0. பழைய ஏ எத்தனை? 1. சம் 0, ஏ 1. ரெண்டையும் கூட்டி புது சம் உருவாகுது. பழைய சம் அதோட ஏய கூட்டி புது சம் உருவாகுதுண்டா, பழைய சம் 0, ஏ 1. இப்ப புது சம் பெருமானம் என்ன வரும்? பழைய சம் 0, ஏ 1. அந்த பழைய சம்மையும் ஏயையும் கூட்டித்தான் புது சம் உருவாகுது. அப்படி பார்த்தா அந்த புது சம்ட பெருமானம் என்ன வரும்? 1 வரும். 1 வரும். இதுல புது சம் வந்து 1. இப்ப ஆரம்பத்துல 0 இருந்த சம் அடுத்த ஸ்டெப்ல 1 மாறுது. இப்ப திரும்ப அடுத்த லைனுக்கு வாரம். நம்மளோட பழைய ஏ வந்து 1. பழைய ஏ வந்து
ஒன்று. அந்த பழைய ஏயோட ஒன்றை கூட்டி புது ஏ வருகுது. பழைய ஏயோட ஒன்றை கூட்டி புது ஏ வருகுது. சரிதானே? பழைய ஏயோட ஒன்று கூட்டி புது ஏ வருகுது. நம்மளோட பழைய ஏ வந்து ஒன்று. பழைய ஏ வந்து ஒன்று. அப்ப ஒன்றோட ஒன்று கூட்டினா புது ஏ வரும். அப்ப பழைய ஏ ஒன்று, அதோட ஒன்றை கூட்டி புது ஏ வருதுண்டா புது ஏட பெருமானம் 2. ஓகே தானே? பழைய ஏயோட ஒன்றை கூட்டினா புது ஏ வரணும். நம்மளோட பழைய ஏட பெருமானம் 1. இப்ப அந்த ஒன்றோட ஒன்றை கூட்டினா 2. இப்ப புது ஏ 2. ஓகேவா? புது ஏ 2ன்றது ஓகேவா? ஓகே. ஓகே. இப்ப கண்டினியூ பண்ணுவோம். இப்ப பழைய ஏ 1, இப்ப புதுசா நமக்கு கிடைச்ச ஏ வந்து 2. இப்ப ஒரு ஸ்டெப் முடிஞ்சு. இப்ப திரும்ப ரிப்பீட் ஆகிறோம். ஏ வந்து எத்தனை இப்ப 2. இந்த புது ஏய எடுத்துட்டு திரும்ப இந்த கண்டிஷனுக்கு வரும். இந்த புது ஏய எடுத்துட்டு திரும்ப இந்த கண்டிஷனுக்கு நம்ம செக் பண்றோம் வந்து. இப்ப ஏ எத்தனை 2. அப்ப 2 சிறிது 5ஆ? 2 சிறிது 5ஆன்னு செக் பண்ண போறோம். திரும்ப செக் பண்ணி பாக்குறோம். 2 என்ற பெருமானம் 5 விட சின்னனா? எஸ். 5 விட 2 வந்து சிறிய பெருமானம். அப்பையும் கண்டிஷன் உண்மை. சோ கண்டிஷன் உண்மைன்றதால திரும்ப வருது உள்ள மறுபடியும். திரும்பியும் உள்ள வருது. வந்தா இப்ப செக் பண்ணி பாக்குறோம். நம்மளோட புது சம் எத்தனை இப்ப? புது சம் நம்ம ஏற்கனவே பழைய ஸ்டெப்ல எடுத்தது 1. அந்த ஒன்றோட ஏய கூட்டினா புது சம் வரப்போகுது. நம்ம ஏற்கனவே கடைசி ஸ்டெப்ல எடுத்த சம் வந்து இந்த அடிக்குது 1. இந்த ஒன்றோட இந்த ஏயின் பெருமானத்தை கூட்டினா அடுத்த சம் வரப்போகுது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி. இப்ப இந்த சம் வந்து இந்த 1. இந்த ஏ வந்து நம்ம புதுசா கண்ட இந்த பெருமானம் 2. சோ புது சம் என்ன வரப்போகுது இப்ப? சம் வந்து 1, ஏ வந்து நம்ம கடைசியா கண்ட 2. இப்ப புது சம் வந்து இந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டி வர விடை. அப்போ 1ஐயும் 2ஐயும் கூட்டினா என்ன வரப்போகுது? 1ம் 2ம் 3. 1ம் 2ம் 3. இப்ப புது சம் வந்து 3. அதுக்கு பிறகு திரும்ப ஏக்கு வராங்க. ஏ சமன் ஏ பிளஸ் 1. நம்மளோட பழைய ஏ வந்து 2. இப்ப பழைய ஏயோட ஒன்றை கூட்டி புதிய வருகுது. பழைய ஏயோட ஒன்றை கூட்டி புதிய வருகுது. இப்ப பழைய ஏ வந்து 2ண்டா அதோட ஒன்றை கூட்டினா புதிய வருகுது. இப்ப புதிய என்ன வரும்? புதிய என்ன வரும்? பழைய ஏயோட ஒன்றை கூட்டினா புதிய வருகுது. பழைய ஏ 2ண்டா அதோட ஒன்றை கூட்டி புது ஏ என்ன வரும்? 3. 3 வரப்போகுது. இப்ப புது ஏ வந்து 3.
இப்ப திரும்ப அதே மாதிரி ரிப்பீட் பண்ணி கொண்டே போறோம். திரும்ப திரும்ப செஞ்ச வேலை திரும்ப திரும்ப செய்ய போறோம். இப்ப திரும்ப மறுபடியும் மேல போறோம். இந்த ஏ வந்து 3. இப்ப இந்த 3 இடத்துல திரும்ப போறோம் அந்த கண்டிஷன் செக் பண்றதுக்கு. 3 வந்து 5 விட சின்னனா? ஆம் சின்னன். அதே வேலை திரும்ப. இப்ப ஏ வந்து 3, சம் வந்து 3. இப்ப புதுசா 3 சக 3 6. திரும்ப இங்க வாரம் ஏ. புது ஏ சமன் பழைய ஏ சக 1. பழைய ஏ 3. அப்ப 3 சக 1 4. 4. திரும்ப போறோம். ஏ வந்து இப்ப 4. இந்த 4 எடுத்துட்டு திரும்ப வரேன் கண்டிஷனுக்கு செக் பண்றோம். 4 வந்து 5 விட சின்னனா? ஆம் சின்னன். இப்ப திரும்ப உள்ள வாரம். பழைய சம் வந்து 6. இப்ப ஏ வந்து 4. இப்ப புது சம் வரும் எப்படி? பழைய சம் சக ஏ. இப்ப பழைய சம் 6, ஏ 4 என்ற கொல. புது சம் வந்து 10. புது சம் வந்து 10. அடுத்த லைன் ஏ சமன் ஏ பிளஸ் 1. இப்ப ஏ பழைய ஏ வந்து நம்மட 4. அந்த 4ஓட 1 கூட்டித்தான் புதிய வருகிறது. இப்ப 4ஓட 1 கூட்டித்தான் புதிய வருது அந்த கொலை. 4 சக 1 5. இப்ப ஏட பெருமானம் 5. இப்ப என்ன செய்யறோம்? திரும்பியும் அதே வேலை. இப்ப ஏட பெருமானம் 5 என்ற கொலை. இந்த ஏ எடுத்துக்கொண்டு இந்த கண்டிஷனுக்கு வாரம். இப்ப இந்த ஏ எடுத்துக்கொண்டு இந்த கண்டிஷனுக்கு வாரம். இப்ப செக் பண்றோம். ஏ வந்து 5 விட சின்னனா? அதாவது இப்ப ஏ வந்து 5. 5 5 விட சின்னனா? 5 என்ற பெருமானம் 5 விட சிறிய பெருமானமா? இல்ல. இல்ல. அப்ப இந்த கண்டிஷன் பொய் என்றா இந்த இவ்வளவு வேலை நடக்குமா திரும்ப? கண்டிஷன் பொய். கண்டிஷன் பொய் என்ற கொலை இந்த இவ்வளவு வேலை நடக்குமா? இல்ல. நடக்காது. நடக்காது. கண்டிஷன் உண்மை என்றால் மட்டும்தான் இவ்வளவு நடக்கும். கண்டிஷன் பொய் என்ற கொலை அவ்வளவு நடக்காது. அப்ப அவ்வளவு ஸ்கிப் பண்ணி போட்டு டிரெக்டா இங்க வருகிறது. ரைட் எல்என் சம். அதாவது ரைட் எல்என்டா அவுட்புட். சம்ம வெளியீடு செய்யுங்க. இப்ப நம்ம கடைசியா வந்த சம்மத்தினை 10. இப்ப நமக்கான விடை வந்து 10. ஓகேவா? ஓகே. ஓகே. இதுல நான் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்வியில நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ரைட் எல்என் சம் என்ற ஸ்டேட்மெண்ட இந்த இடத்தை போடாம இந்த இடத்தை போடாம இந்த எண்டுக்கு மேல போட்டிருந்தா, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட போட்டுட்டு அதுக்கு பிறகு எண்ட போட்டிருந்தா, இது இவ்விடத்தை வந்திருந்தால் என்ன அவுட்புட் வந்திருக்கும்? இந்த இந்த ரைட் எல்என் ட்ரீட்மெண்ட் மாறுபட்டு இப்ப ஒவ்வொரு தொடர்ந்து ஸ்டெப்லையும் இந்த ரைட் எல்என் சம்மந்தது வந்து மேல வந்திருந்தால் வயல் லூப்புக்கு உள்ளேயே அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்துடும். வயல் லூப்புக்கு உள்ளேயே அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்துடும். அப்படி வந்தா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அவுட்புட் வரும். முதலாவது ஸ்டெப் நடக்குதா, அதுக்கான அவுட்புட் திரும்ப மேல போகுது. இரண்டாவது ஸ்டெப், அதுக்கான அவுட்புட். அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அவுட்புட் வரும். அப்படி வந்தா அவுட்புட் வந்து 0, 1, 3, சாரி 0 வராது. 1, 3, 6, 10 வரும்.
ஒவ்வொன்றும் வரும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு ஒவ்வொரு அவுட்புட் வரும். ஓகே தானே? இதுல டவுட் எதுவும் இருக்கா அதுல? யாருக்கும் டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இருக்கா யாருக்கும்? ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்களேன் யாராவது. டவுட் இருக்கா இல்லையா? இல்ல. ஓகே, அப்ப நம்ம அடுத்த கேள்வி பார்ப்போம். உரு இரண்டில் தரப்பட்ட பஸ்கால் குறிமுறையில் தெரியக்கூடியதாக இருக்கும் நீடித்த கட்டுப்பாட்டு கட்டமைப்பு யாது? இப்ப எங்க இருக்குது? இரண்டாவது ஒரு விதிமுறை ப்ரோக்ராம். இப்ப கேள்வி என்னண்டா, இந்த ப்ரோக்ராம்ல வந்து ஒரு நீடித்த கட்டுப்பாட்டு கட்டமைப்பு, அதாவது ஒரு நெஸ்டட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இருக்கா? அதாவது தனியா ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் வராம ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையான கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சேர்ந்து வந்திருக்கான். சரி, ப்ரோக்ராம்ல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சேர்ந்து வந்திருக்காமா. இப்ப கேள்வி என்னன்னா, அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன? அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. என்னென்ன கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் சேர்ந்து வந்திருக்கு கேக்குறாங்க. இந்த ப்ரோக்ராம பாருங்க. ப்ரோக்ராம் லூப் டெஸ்ட். இந்த லூப் டெஸ்ட் வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு அவங்க வச்ச பெயர். அப்ப லூப் டெஸ்ட். அது சரி. வார் ஐ கமா ஜே இன்டிஜர். அதே மாதிரி வேரியபிள், அங்க பயன்படுத்தின வேரியபிள் வந்து ஐயும் ஜேயும், அது இன்டிஜர். அதுவும் ஓகே. பிகின் ஃபோர். இப்ப ஃபோர் அண்ட் வந்தா அது என்ன கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்? ஃபோர் அண்ட் வந்தா என்ன கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அது? மீள் செயல். அப்ப மீள் செயல் வருகிறது. ஒரு மீள் செயல் சரி. ஒரு மீள் செயல். இப்ப திரும்ப என்ன செய்யறாங்க? நான் கேள்வி பெருசா வாசிக்கல, சும்மா நம்மள வாசிக்கணும். ப்ரோக்ராம் அளவுதான். திரும்ப பிகின். அந்த பிகினுக்குள்ள திரும்ப ஒரு ஃபோர். நமக்கு ஏற்கனவே தெரியும், மேல ஒரு ஃபோர் வந்துட்டு அப்ப மீள் செயல். இப்ப உள்ள இன்னும் ஒரு ஃபோர் வருது. அப்ப அதுவும் மீள் செயல். இப்ப மேல ஒரு மீள் செயல், கீழே ஒரு மீள் செயல். அப்ப இங்க என்னென்ன கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிக்காங்க? ஒரு மெயின் மீள் செயலுக்கு உள்ள இன்னும் ஒரு மீள் செயலை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு மெயின் மீள் செயலுக்கு உள்ள இன்னும் ஒரு மீள் செயலை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. சரிதானே? இது வந்து மெயில் மீள் செயல். சரி சாரி, மெயின் மீள் செயல். இந்த மெயின் மீள் செயலுக்கு உள்ள வந்து இந்த சப் மீள் செயல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப போயிட்டு ஆன்சர்ஸ் பார்ப்போம். அவங்க தந்த ஆன்சர்ஸ். முதலாவது ஆன்சர்லயே வந்துச்சு. மீள் செயல் உள்ளே மீள் செயல். மெயின் மீள் செயல், அதுக்கு உள்ளேயே ஒரு சப் மீள் செயல். மெயின் ஃபோர் லூப், அதுக்கு உள்ளேயே ஒரு சப் ஃபோர் லூப். ஓகே. அப்ப இந்த கேள்விக்கு என்ன வரும்? இந்த கேள்வியில முதலாவது உருவுல
பயன்படுத்தப்பட்ட நெஸ்டட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன? மூடு சேரும் தெரியும். மீள் செயல் தெரிவு. இந்த வைல் லூப் வந்து மீள் செயல், அதுக்குள்ள இது வந்து தெரிவு. இந்த கேள்வி ஓகே தானே? ரெண்டாவது கேள்வி ஓகே தானே? ஓகே. ஓகே. மூணாவது கேள்வி. பின்வரும் எந்த செய்நிரலாக்கல் மொழியில் எழுதப்பட்ட ஒரு செய்நிரலானது ஒரு கணினியின் மைய முறைவழிப்படுத்தியினால், அதாவது சிபியுனால நேரடியாக நிறைவேற்றுக செய்யப்படும்? நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க ஸ்கூல்ஸ்ல கிளாஸ்ல. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ரெண்டு டைப்பா இருக்குது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ரெண்டு டைப்பா இருக்குது. ஒன்று வந்து ஹை லெவல், ஒன்று வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். இரண்டாவது வந்து லோ லெவல். ஒன்று வந்து ஹை லெவல் லாங்குவேஜ், ரெண்டாவது வந்து லோ லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் உயர்மட்ட மொழி, அடுத்தது வந்து லோ கீழ்மட்ட மொழி. இந்த ஹை லெவல் லாங்குவேஜுக்குள்ளதான் நீங்க படிக்கிற ப்ரோக்ராமிங்ஸ் லாங்குவேஜஸ், கோடிங்ஸ், சி, பஸ்கால், பைத்தன், ஜாவா, ரியாக்ட், அந்த லாங்குவேஜஸ் எல்லாமே இந்த ஹை லெவலுக்குள்ள வரும். அதாவது ஹை லெவல்னா என்னண்டா, நம்ம விளங்கிக் கொள்றதுக்கு ஈஸியான லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க. ஹை லெவல் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ் உண்டு. ஹை லெவல்ண்டா நம்மளால விளங்கிக் கொள்றதுக்கு ஈஸியான மொழி. அதே மாதிரி லோ லெவல் வந்து மெஷின் லாங்குவேஜ். லோ லெவல் வந்து மெஷின் லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜ் வந்து மனிதர்களால விளங்கிக் கொள்றது மிக மிக கடினம். லோ லெவல் லாங்குவேஜ் வந்து மனிதர்களால விளங்கிக் கொள்றது மிக மிக கடினம். ஹை லெவல் நமக்கு ஈஸியா விளங்கிக் கொள்ளலாம், லோ லெவல் நமக்கு விளங்குறது கஷ்டம். அதே மாதிரி நம்ம ஹை லெவல்ல ப்ரோக்ராமிங் பண்ணணும்டா, ஹை லெவல் லாங்குவேஜ்ல நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணணும்டா என்ன நடக்க போகுது? நம்ம இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன செய்யறேன், உங்களோட பஸ்கால எடுக்கிறேன். பஸ்கால்ல நான் ஒரு கோடிங் எழுதுறேன், சரிதானே? பஸ்கால்ல நான் ஒரு கோடிங் எழுதுறேன். கோடிங் எழுதினா நான் என்ன செய்யணும்? அதை கம்பைல் பண்ணணும். பஸ்கால்ல நான் கோடிங் எழுதி அதை கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணாதான் அது மெஷின் மெஷின் லாங்குவேஜா மாறும். பஸ்கால்ல நம்ம கோடிங்க எழுதினாலும் அதை நம்ம கம்பைல் பண்ணணும். எதுக்கு? மெஷின் லாங்குவேஜுக்கு. என்ன காரணம்டா, கணினிக்கு மெஷின் லாங்குவேஜ் மாத்திரமே புரியும். நீங்க போட்டோ அனுப்பினாலும் சரி, வீடியோ அனுப்பினாலும் சரி, டெக்ஸ்டா, பாட்டா, இமோஜியா, சிம்பிள்ஸா, நம்பர்ஸா, நீங்க என்ன அனுப்பினாலும் கம்ப்யூட்டர் அத ஒரு மெஷின் லாங்குவேஜா, இயந்திர மொழியா மாத்திரமே புரிந்து கொள்ளும். அதுக்காகத்தான் நீங்க பஸ்கால்லயே கோடிங் எழுதினாலும் அத கம்பைல் பண்ணி மெஷின் லாங்குவேஜுக்கு மாத்தித்தான் அதை கணினி பெற்றுக்கொள்ளும். இதே நீங்க லோ லெவல் லாங்குவேஜ் எழுதினா, லோ லெவல் லாங்குவேஜ்ன்றது வந்து டிரெக்டாவே மெஷின் லாங்குவேஜ்.
டைரக்டாவே மெஷின் லாங்குவேஜ். அப்ப அங்க வந்து அந்த கம்பைல் பண்ணணும்ன்ற விஷயம் தேவையில்லை. இப்ப நீங்க ஹை லெவல் லாங்குவேஜ்ல எழுதினா மட்டும்தான் கம்பைல் பண்ணணும். லோ லெவல் லாங்குவேஜ்ல எழுதினா கம்பைல் பண்ண தேவையில்லை, டைரக்டாவே ரன் பண்ணலாம். நான் கன்செப்ட் அதுல. இந்த கேள்வி என்னண்டா, இந்த ரெண்டுல சாரி, இங்க 4 தந்திருக்காங்க. அசெம்பிளி லாங்குவேஜ், சி, மெஷின் லாங்குவேஜ், பஸ்கால். இந்த 4லயும் எந்த லாங்குவேஜ்ல நம்ம எழுதுற கோடிங் வந்து டிரெக்டா கணனில சிபியூல போய் ரன் ஆகுது, டிரெக்டா போகுது. எந்த கம்பைல் எதுவுமே பண்ணாம நம்ம எழுதுற கோடிங் டிரெக்டா போய் ரன் ஆகுது சிபியூல. எந்த லாங்குவேஜ் வரும்? இயந்திர மொழி, மெஷின் லாங்குவேஜ். மெஷின் லாங்குவேஜ் வரும். ஏன்? ஒருங்கு சேர்ப்பு மொழி, நம்ம ஒருங்கு சேர்ப்பு மொழியிலே எழுதினாலும் கோடிங் அத கம்பைல் பண்ண வேணும். கம்பைல் பண்ணாதான் மெஷின் லாங்குவேஜ் போகும். அதே மாதிரிதான் சிக்கும். நம்ம சி லாங்குவேஜ்ல கோடிங் எழுதினாலும் அதை கம்பைல் பண்ணித்தான் மிஷின் லாங்குவேஜ் போகும். அதே மாதிரிதான் பஸ்கால். ஆனா மெஷின் லாங்குவேஜ் மட்டும்தான் டிரெக்டாவே போய் சிபியூல போய் ரன் ஆகும். எந்த விதமான கம்பைலிங்கோ வேற எந்த விஷயமோ தேவையில்லை. நீங்க கோடிங் எழுதினாலே டிரெக்டா ரன் ஆகும் அது போய். அடுத்த மெயின் பாயிண்ட் வந்து அந்த ஹை லெவல் லாங்குவேஜஸ், அசம்பிளி, சி, பஸ்கால், பைத்தன், ஜாவா, சி ஷார்ப், சி பிளஸ் பிளஸ், ரியாக்ட், இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் நமக்கு விளங்கக்கூடிய ஆங்கில சொற்கள்ல இருக்கும். ஹை லெவல் லாங்குவேஜ் எல்லாம் நமக்கு விளங்கக்கூடிய ஆங்கில சொற்கள்ல இருக்கும். ஆனால் இந்த லோ லெவல் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா அங்க அவங்க பயன்படுத்துறது வெறும் பைனரி மட்டும்தான். 0,1 மட்டும்தான் அந்த லோ லெவல் லாங்குவேஜ்ல அவங்க பயன்படுத்துவாங்க. நீங்க எப்படிப்பட்ட கோடிங் எழுதினாலும் அது மெஷின் லாங்குவேஜ் போக்குள்ள வெறும் 0,1. ஓகே தானே? அடுத்த கேள்விக்கு போகலாமா? இப்ப இந்த கேள்விக்கான விடை இயந்திர மொழி லாங்குவேஜ், மெஷின் லாங்குவேஜ். 4வது கேள்வி. பின்வரும் போலி குறிமுறை, இந்த சூடோ கோட் வந்து 1 தொடக்கம் 10 வரையுள்ள எண்களின் கூட்டுத்தொகையை காண்பதற்காகும். முகப்படையாளம் ஏ-க்கு உகந்த மாற்றீடு யாது? இந்த ஏ என்ற இடத்துல இந்த 4 விடைகள்ல எந்த விடை பொருத்தமா இருக்கும்? இந்த ஏ என்ற இடத்துல இதுக்கு நீங்க எனக்கு செட்ல ஆன்சர் போடுங்க பாப்போம். கொமனா போடாம இண்டிவிஜுவலா போடுங்க பாப்போம் ஆன்சர் செட்ல. 4வது கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும் என்று. இந்த ஏ, இந்த தரப்பட்ட 4 விடையில வந்து இந்த ஏ என்ற இடத்துல எந்த விடை வரும்? செட்ல ஆன்சர் போடுங்க பாப்போம். ஓகே, ஒரு ஆள் போட்டிருக்கு. மத்தவங்க
ஒரே ஒரு ஆள் தான் செட்டில் ஆன்சர் போட்டிருக்கு. மத்தவங்களும் ஆன்சரை போட்டா கண்டினியூ பண்ணலாம். இல்ல விலங்கல்னாலும் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கேள்வியை செய்ய இயலுமெண்டா ஆன்சரை செஞ்சு ஸ்டெட்ல போடுங்க. இல்ல கஷ்டம் விலங்கல்லேண்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு நான். 2 பேர் போட்டிருக்கு. அடுத்த கேள்வி நம்ம போகலாமா? இந்த கேள்வி உங்களுக்கு ஓகே தானே? உங்களுக்கு இந்த கேள்வி ஓகேண்டா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கேள்வி போகலாம். நீங்க சொன்ன ஆன்சர் சரி. முதலாவது ஆன்சர். அடுத்தது. ஓகே. அடுத்த கேள்வி. இங்கேயும் அதே மாதிரி ஒரு சூடோகோட். பின்வரும் போலிக்குறி முறையை கருதுக. அதற்கேற்ப இந்த ஸ்டார் குறியீடு எத்தனை தடவை அச்சிடப்படும்? அதாவது இந்த கோடிங்க நம்ம ரன் பண்ணால் இந்த ஸ்டார் குறியீடு எத்தனை தடவை பிரிண்ட் ஆகும் கேக்குறாங்க. ஓகே, நம்ம பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஸ்டார்ட்ல பீட பெருமானம் 0. இப்ப 0 போட்டோம். 0 சிறிது 6 கேக்குறாங்க. ஆம், 6 விட 0 சின்ன பெருமானம் தான். 6 விட 0 சின்ன பெருமானம் தான். சோ உள்ள வாருது டிஸ்பிளே ஸ்டார். இப்ப 6 விட 0 சின்ன பெருமானம் என்றதால அந்த வைல் லூப்புக்கு உள்ள முதலாவது கண்டிஷன் டிஸ்பிளே ஸ்டார். அப்ப முதலாவது ஸ்டார் டிஸ்பிளே ஆகுது. திரும்ப p ஈக்குவல் p+3. பழைய p 0 +3. இப்ப 0த்தோட 3 கூட்டி, அதாவது பழைய p-யோட 3 கூட்டினா புது p-ன்ற பெருமானம் வருகிறது. இப்ப பழசு 0 சக 3. இப்ப கூட்டினா 3. இப்ப இந்த 3 எடுத்துட்டு திரும்ப வராங்க. இந்த 3 எடுத்துட்டு திரும்ப வராங்க செக் பண்றதுக்கு. இப்ப p-ன் பெருமானம் 3. p-ன் பெருமானம் 3. 3 சிறிது 6 செக் பண்றாங்க. 3 சிறிது 6 செக் பண்றாங்க. ஆம், சிறிது 6 விட 3 சின்னம் தானே. 6 விட 3 சிறிய பெருமானம் தானே. எஸ். ஆ, அப்ப திரும்ப உள்ள வருகிறது டிஸ்பிளே ஸ்டார். 2வது ஸ்டாரும் 2வது திரும்ப மறுபடியும் அடுத்தது. இப்ப பழைய பெயிண்ட பெருமானம் 3. அதோட அந்த பழைய பெயிண்ட பெருமானத்தோட 3 கூட்டி புது பெயிண்ட பெருமானம் வருகிறது. பழைய பெயிண்ட பெருமானத்தோட 3 கூட்டி புது பெயிண்ட பெருமானம் வருதுன்னா பழைய பி 3. 3 சக 3. புது பெயிண்ட பெருமானம் 6. புது பெயிண்ட பெருமானம் 6. இப்ப இந்த 6 எடுத்துட்டு திரும்ப செக் பண்றாங்க இங்க. 6 6 விட சிறிய பெருமானமான்னு செக் பண்றாங்க. 6 6 விட சிறிய பெருமானமான்னு செக் பண்றாங்க. இப்ப இந்த கண்டிஷன் உண்மையா பொய்யா? 6 6 விட சிறிய பெருமானமா? இல்ல. ஏன்? 6 6க்கு சமமான பெருமானம். 6 6க்கு சமமான பெருமானமே தவிர சிறிய பெருமானமோ பெரிய பெருமானமோ இல்ல. அப்ப இந்த கண்டிஷன் பொய். அப்ப கண்டிஷன் பொய் என்றா கரெக்டாவே எங்க வருகிறது? இந்த என் வயலுக்கு வருகிறது.
கண்டிஷன் பொய்யண்ட இந்த எந்த வேலையுமே நடக்காது. கரெக்டாவே என் வயலுக்கு வருகிறது வந்துட்டு எண்ட் ஆகுது. இப்ப நம்மளோட கேள்வி என்ன? எத்தனை ஸ்டார் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும் இந்த கண்டிஷன், சாரி, இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணால் எத்தனை ஸ்டார் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும்னு கேட்கிறாங்க. அப்ப எத்தனை ஸ்டார் வந்திருக்குது? 2 ஸ்டார் வந்திருக்குது. எத்தனை ஸ்டார் வந்திருக்குது? 2 ஸ்டார் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்குது. அப்ப ஆன்சர் வந்து 2. அப்ப 2 தடவை டவுட் இருக்கா? டவுட் இருக்கா இதுல? இந்த 2 ஸ்டார் 2 ஆனதுல டவுட் இருக்கா? டவுட் இல்லைண்டா நம்ம அடுத்த கேள்விக்கு மூவ் ஆயிட்டு போகலாம். ஓகே, அடுத்த கேள்வி. பின்வரும் போலி குறிமுறை துண்டை கருதுக. இங்க என்ன நடந்தா அப்ப இந்த ஆன்சர்ல ஒரு மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? 6வது கேள்வி, இந்த ஆன்சர்ல 2 ஆன்சர்ல மிஸ்டேக் இருக்குது. ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக் ஒன்று இருக்குது 2 ஆன்சர்ல. அந்த டைப்பிங் மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? எந்த இடத்துல டைப்பிங் மிஸ்டேக் வந்திருக்கண்டு? 6வது கேள்வியின் 2 ஆன்சர்ல டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது. அதை கண்டுபிடிச்சவங்க யாராவது, என்ன பிழை கண்டுபிடிச்சவங்க யாரும் கண்டுபிடிக்கலையா? ஓகே, நானே சொல்றேன். என்ன பிழைண்டா, இந்த 3வது ஆன்சர்லையும் 4வது ஆன்சர்லையும் இந்த கமாண்ட் வார இடத்துல இந்த குறியீடு வரும். இந்த கமாண்ட் வார இடத்துல இந்த குறியீடு வரும். இப்ப கேள்வி பார்ப்போம். இஃப் வீக்னஸ் சிறிது 40, வீக்னஸ் 40 விட சிறியதாக இருந்தால் உள்ள போகுது. இஃப் கேரக்டர் பெரிது 70, வீக்னஸும் 40 விட சின்னதாக இருந்து கேரக்டரும் 70 விட கூட இருந்தால் சஸ்டைபிலிட்டி குட். இப்ப வீக்னஸும் 40 விட குறைய இருக்கணும். அதே வேளை இரண்டாவதுக்கு மாறாது. இதுல மாறுறது வந்து 3வதுக்கும் 4வதுக்கும் தான். இந்த கமா வார இடத்துல இந்த குறியீடு வரும். 1வதுக்கு 2வதுக்கும் மாறாது. சாரி, ஓகே ஓகே, இங்கேயும் வரும். இந்த இடத்துல சாரியா, இந்த இடத்துலயும் வரும், இந்த கமா வார இடத்துல. அப்ப இஃப் வீக்னஸ்
லெஸ் தென் 40. இப்ப வீக்னஸ் வந்து 40 விட குறைவாகவும் இருக்கணும். அதே வேளை அதுக்குள்ள இன்னொரு ரிஸ்க் வருகுது. கேரக்டர் 70 விட கூட இருக்கணும். வீக்னஸ் 40 விட குறைவாயிருக்கணும். அதே வேளை கேரக்டரும் 70 விட கூட இருக்கணும். கேரக்டரும் 70 விட கூட இருக்கணும். இருந்தால் சஸ்டைபிலிட்டி குட். வீக்னஸும் 40 விட குறைய இருக்கணும். கேரக்டரும் 70 விட கூட இருக்கணும். அப்படி இருந்தால் சஸ்டைபிலிட்டி குட். நாங்க சொல்ல வாரது. கீழே வாசிப்போம். பின்வருவனவற்றுள் எது உண்மையானது என்ற கூற்று உண்மையானது கேட்கிறாங்க. முதலாவது பார்ப்போம். வீக்னஸ் வந்து 40 விட குறைவா இருந்தாலே சஸ்டைபிலிட்டி குட். வீக்னஸ் வந்து 40 விட குறைவா இருந்தாலே சஸ்டைபிலிட்டி வந்து குட். சரியாது? சொல்றாங்க வீக்னஸ் வந்து 40 விட குறைவா இருந்தாலே சஸ்டைபிலிட்டி குட். ஒரு ஒன்றையும் அவங்க பார்க்கல. சரியா அந்த கூற்று? இல்லை இல்லை இல்லை, பிழை. என்ன காரணம்? அங்க வீக்னஸோட சேர்த்து சரி சரி கேரக்டரையும் பார்க்கணும். வீக்னஸோட சேர்த்து கேரக்டரையும் பார்க்கணும். இப்ப முதலாவது பிழை வராது. இரண்டாவது, கேரக்டர் 70 விட கூட இருந்தால் சஸ்டைபிலிட்டி குட்டா. கேரக்டர் 70 விட கூட இருந்தா சஸ்டைபிலிட்டி குட்டா. நம்ம அங்க பார்த்த அதே பிரச்சனை நீங்க இங்க கேரக்டரை மட்டும் சொல்றாங்களே தவிர வீக்னஸ பத்தி அவங்க பேசல. முதலாவது வந்து வீக்னஸ மட்டும் சொன்னாங்க, கேரக்டரை சொல்லல. ரெண்டாவதுல கேரக்டரை மட்டும் சொல்றாங்க, வீக்னஸ் சொல்லல. அப்ப ரெண்டு ஆன்சரும் வராது. மூணாவது இருக்கட்டும். நாலாவது பார்ப்போம். வீக்னஸ் 40 விட குறைவாக இருந்தால் அல்லது கேரக்டர் 70 விட கூடவாக இருப்பின் சஸ்டைபிலிட்டி குட் ஆகும். வீக்னஸ் 40 விட குறைவா இருந்தால் அல்லது வாசிக்கணும் அல்லது அல்லது கேரக்டர் 70 விட கூட இருந்தால் சஸ்டைபிலிட்டி குட் ஆகும். நாலாவது ஆன்சர் வருமா வராதா? நாலாவது ஆன்சர் வருமா வராதா? வராது. வராது. என்ன காரணம்? சில இன்னொரு இருக்கிறது ஆகவும் வரும். என்ன நாலாவதுல வந்து அவங்க போட்டிருக்காங்க அல்லது. அல்லது என்று போட்டா இது இருந்தாலும் வரும், இது இருந்தாலும் மட்டும் வரும், இது மட்டும் இருந்தாலும் வரும். ரெண்டும் இருக்கணும்ன்ற கேள்வி எங்க வராது. நீங்க லொஜிக் பார்த்த ஓர் கேட் மாதிரி. ஆகவும் வேண்டா அண்ட் கேட், அல்லது வேண்டா ஓர் கேட். ஆகவும் வேண்டா ரெண்டும் வரணும். வென் கேட் மாதிரி ரெண்டு இன்புட்டும் ஒன்றா இருந்தா மட்டும்தான் அவுட்புட் ஒன்று கிடைக்கும். ரெண்டு இன்புட்டும் என்கேட்ல வந்து ரெண்டும் ஒன்று ஒன்றா மட்டும்தான் அவுட்புட் ஒன்று. அதே மாதிரி தான் நீங்க வீக்னஸும் 40 விட குறைவாயிருக்கணும். அதே வேளை கேரக்டரும் 70 விட கூட இருக்கணும். ரெண்டும் இருந்தா மட்டும்தான் குட். ஆனா இங்க வந்து ஓகேட் மாதிரி அவங்க சொல்றாங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தாலும் குட்டண்டு வருமாம். அது வராது. இப்படிதான் பாடங்களை மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். வேற ஏதாவது பாடம் படிக்கக்குள்ள மொத்த பாடத்தை கொண்டு நமக்கு ஈஸியா விளங்குற மாதிரி போடுறேன்.
அப்ப எல்லா பாடமும் கிளியர் ஆகும் நமக்கு. இப்ப இங்க ப்ரோக்ராமிங் படிக்கிறோம், லாஜிக்கேட்டையும் கொண்டு போடுறோம் இதுக்குள்ள. இப்ப ஈஸியா விளங்கும். இப்ப ஆன்சர் வந்து மூணாவது. வீக்னஸும் 40 விட குறைவாயிருக்கணும், கேரக்டரும் 70 விட கூட இருக்கணும். ரெண்டும் இருக்கணும். வீக்னஸ் மட்டும் இருந்தாலும் வராது, கேரக்டர் மட்டும் இருந்தாலும் வராது. வீக்னஸும் இருக்கணும், கேரக்டரும் இருக்கணும். ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் வரும். ஆன்சர் வந்து மூணாவது. ஓகேயா? ஓகேவா? ஓகேவா? அடுத்த கேள்வி போலாமா? ஓகே, இப்ப நம்ம அடுத்த கேள்வியை பார்ப்போம். பின்வரும் கூற்றுக்களை கருதுக. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ வந்து ஒரு இயந்திர மொழி குறிமுறை பூஜ்ஜியங்களையும் ஒன்றுக்களையும் கொண்டுள்ளது. ஒரு இயந்திர மொழி குறிமுறை மெஷின் லாங்குவேஜ் வந்து ஒன்றுக்களையும் பூஜ்ஜியங்களையும் மட்டும்தான் கொண்டிருக்கான். வேற எந்த நம்பருமே இல்லை. கொஞ்சம் நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூ ஆயிட்டு, நெட்வொர்க் இஷ்யூ எல்லாம் கொஞ்சம் கட் ஆயிட்டு கிளாஸ். இந்த கேள்வி பாத்தீங்கன்னா ஏழாவது கேள்வி. ஏ வந்து ஒரு இயந்திர மொழி குறிமுறை மெஷின் லாங்குவேஜ் வந்து பூஜ்ஜியங்களையும் ஒன்றுக்களையும் கொண்டிருக்கு. மெஷின் லாங்குவேஜ் வந்து பூஜ்ஜியங்களையும் ஒன்றுக்களையும் மட்டும்தான் கொண்டிருக்கான். அப்படி என்றால் இந்த கூட்டு சரியா பிள்ளையா? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் மூன்றாவது கேள்வியில. மூன்றாவது கேள்வியில நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்ப இந்த கூட்டு சரியா பிள்ளையா? மெஷின் லாங்குவேஜ் பூஜ்ஜியங்களையும் ஒன்றுக்களையும் மட்டும்தான் கொண்டிருக்கான். ஏற்கனவே மூன்றாவது கேள்வியில நம்ம பார்த்தோம் நம்ம. இது சரியா பிள்ளையா? சரி. ஏன்? மெஷின் லாங்குவேஜ் என்றாலே அது பைனரியை மட்டும் தான் யூஸ் பண்ணும். பைனரி என்றா பூஜ்ஜியம் ஒன்று. சோ ஏ வந்து சரி. அதுக்கு பிறகு ஒரு பஸ்கால் செய்நிரலை அதன் இயந்திர மொழி சமவளவிலும் பார்க்க எளிதாக விளங்கிக் கொள்ளலாம். அதாவது நீங்க ஒரு கோடிங்க வந்து ஃபர்ஸ்ட் பஸ்கால் எழுதுறீங்க. பஸ்கால்ல எழுதிட்டு அதை கன்வெர்ட் பண்றீங்க, சாரி கம்பைல் பண்றீங்க மெஷின் லாங்குவேஜுக்கு. பஸ்கால்ல எழுதி பஸ்கால்ல எழுதினத மெஷின் லாங்குவேஜுக்கு நீங்க கன்வெர்ட் பண்றீங்க. கன்வெர்ட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு நீங்க எழுதின பஸ்கால் கோடிங்க வாசித்து விளங்கிக் கொள்றது ஈஸியா, இந்த மெஷின் லாங்குவேஜ் கோடிங்க வாசித்து விளங்கிக் கொள்றது ஈஸியா? பஸ்கால வாசித்து விளங்கிக் கொள்றது பஸ்கா. ஈஸியா? பஸ்கால் தான் ஈஸி. ஏற்கனவே பார்த்திருக்கோம். மெஷின் லாங்குவேஜ் வந்து லோ லெவல் லாங்குவேஜ், பஸ்கால் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். இப்ப லோ லெவல் லாங்குவேஜை விட ஹை லெவல் லாங்குவேஜை தான் நம்ம விளங்கிக் கொள்றது ஈஸி. அப்ப சாரி, மெஷின் லாங்குவேஜை விட பஸ்காலத்தான் நம்ம விளங்கிக் கொள்றது ஈஸி. அவங்க சொல்றதும் அதே மாதிரி தான். ஒரு பஸ்கால் செய்நிரலை அதன் இயந்திர மொழி சமவளவிலும் பார்த்து எளிதாக விளங்கிக் கொள்ளலாம். பஸ்கால வந்து மெஷின் லாங்குவேஜை விட ஈஸியா விளங்கிக் கொள்ளலாம். அப்ப அதுவும் சரி. இப்ப ஏயும் பியும் சரி. அப்ப ஏயும் பியும் சரி என்றா முதலாவது ஆன்சரும் வராது, மூணாவது ஆன்சரும் வராது. முதலாவது ஆன்சரும் வராது, மூன்றாவது ஆன்சரும் வராது. ஏன்? முதலாவது வந்து ஏ மாத்திரம்.
ஆனால் நமக்கு பியும் சரி, அது வராது. மூன்றாவது ஏயும் சியும் மாத்திரம். ஆனா இங்க பியும் சரியே, சோ மூணாவதும் வராது. இப்ப அடுத்த சியை பார்ப்போம். ஒரு பஸ்கால் குறிமுறை அதன் இயந்திர மொழி சமவலு குறிமுறையாக மாற்றப்படுவதற்கு தொகுக்கப்படல் கம்பைல் பண்ணப்படல் பண்ணுமா. அதாவது ஏற்கனவே பார்த்த மாதிரி பஸ்கால மெஷின் லாங்குவேஜா மாத்தணும்டா, நீங்க எழுதின பஸ்கால் கோடிங்க மெஷின் லாங்குவேஜா மாத்த வேணுமெண்டா அதை நீங்க கம்பைல் பண்ண வேணுமா. சரியா பிள்ளையா? பஸ்கால நீங்க மெஷின் லாங்குவேஜா மாத்தணும்டா நீங்க அதை கம்பைல் பண்ண வேணுமா. சரியா பிள்ளையா? ஆமாம் தம்பி. சரி, அது ஏன் கம்பைல் பண்ணாதான் அது மெஷின் லாங்குவேஜா மாறும். ஹை லெவல் லாங்குவேஜ கம்பைல் பண்ணாதான் அது லோ லெவல் லாங்குவேஜா மாறும். அப்ப அதுவும் சரி. அப்ப ஏயும் சரி, பியும் சரி, சியும் சரி. அப்ப ஆன்சர் வந்து ஏபிசி. திரும்ப சொல்றேன், மெஷின் லாங் மெஷின் லாங்குவேஜ் இயந்திர மொழியில வந்து பூஜ்ஜியமும் ஒன்றும் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. வேற எந்த எழுத்துக்களோ நம்பர்ஸோ குறிமுறையோ வீடியோவோ ஆடியோவோ எதுவுமே பயன்படுத்த மாட்டாங்க. மெஷின் லாங்குவேஜ்ல வந்து பூஜ்ஜியம் ஒன்று என்ற பைனரி மட்டும்தான். அதே மாதிரி மெஷின் லாங்குவேஜை விட பஸ்கல், ஜாவா அந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து விளங்கி கொள்றது ஈஸி. லோ லெவல் லாங்குவேஜை விட ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து விளங்கிக் கொள்றது ஈஸி. அது மாதிரி எந்த ஒரு ஹை லெவல் லாங்குவேஜையும் நீங்க லோ லெவல் லாங்குவேஜா மாத்த வேணுமெண்டா அதை கம்பைல் பண்ணணும். எந்த ஒரு ஹை லெவல் லாங்குவேஜையும் நீங்க லோ லெவல் லாங்குவேஜா மாத்த வேணுமெண்டா நீங்க அதை கம்பைல் பண்ண வேணும். ஓகேவா? கிளியர் ஆயுது? மேபி இதே பாயிண்ட்ஸ்ல திரும்ப கேள்வி வரலாம், சொல்லல. அது இது ஓகே தானே? இப்ப மூணும் சரி, ஏயும் சரி, பியும் சரி, சியும் சரி. ஆன்சர் வந்து ஏபிசி எல்லாம். அதே மாதிரி அடுத்த கேள்வியும் கூட்டுக்கேள்விதான். பின்வரும் எந்த கட்டுப்பாட்டு கட்டமைப்புகளை ஒரே நெறிமுறையில பயன்படுத்தலாமா? அப்ப இங்க வந்து சீக்வன்ஸ் தராங்க, ரெப்பிட்டிஷன் தராங்க, செலக்ஷன் தராங்க. இப்ப கேள்வி என்னண்டா, இந்த மூன்றுலையும் எந்த எந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒரே ப்ரோக்ராம்ல பயன்படுத்தலாம்? ஒரே ப்ரோக்ராம்ல இந்த மூன்றுல எந்த எந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ பயன்படுத்தலாம்? என்ன வரும் ஆன்சர்? சொல்லுங்க அப்போ. 3 வரும். மூணும் வரும். ஒரே ப்ரோக்ராம்ல சீக்வென்ஸும் வரும், ரெப்பிட்டிஷனும் வரும், செலக்ஷனும் வரும். அப்போ ஒரு நெறிமுறையில இந்த மூன்று கட்டுப்பாட்டு கட்டமைப்புகளை நீங்க போடலாம். இப்போ ஆன்சர் வந்து டைரக்டாவே ஏபிசி எல்லாம். ஓகேவா? கிளியரா? இது டவுட் இருக்கா இதுல? இல்ல எக்ஸாம்பிள் காட்டணும்னு பிரச்சனை இல்லை. நம்மளோட முதலாவது கேள்வியே இருக்கு, நம்மளோட கேள்விகள் இருக்குது. இது வந்து பிகின் வந்து இதை பாருங்க, மெயினான ஒரு தொடர் சீக்வென்ஸ். வயல் வாரது ஒரு மீள் செயல், மீள் செயலுக்குள்ளேயே தெளிவு வருகிறது. அதே மாதிரி சாரி, தொடர் தொடர் வருகிறது, சீக்வென்ஸ் வருகிறது. இந்த பிகின் இருந்து இந்த எண் வரைக்கும் அது சீக்வென்ஸ். இந்த வயல் வந்து மீள் செயல். அதே மாதிரி தெளிவு வரதும் வருது.
ஒரு நெறிமுறை, ஒரு அல்கோரிதம்ல நம்ம எல்லா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸையும் போட்டு செய்யலாம். எந்த விதமான இஷ்யூமே இங்க வராது. சீக்வன்ஸ் ரெப்பிடேஷனை மட்டும் தான் போடணும். ரெப்பிடேஷன் செலக்ஷனை மட்டும் தான் போடணும். சீக்வன்ஸ் செலக்ஷனை மட்டும் தான் போடணும். எந்த விதமான ரூலுமே இல்லை. நீங்க மூணையும் பயன்படுத்தலாமோ ரெடியா. இன்னும் உண்டு. உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு என்னண்டா, நீங்க எக்ஸாம்ல ஐசிடி எக்ஸாம்ல ஆன்சர் எழுத போல தமிழ்ல அந்த சொல்லுக்கு உங்களுக்கு அந்த வார்த்தை மீனிங் தெரியல, இங்கிலீஷ்ல தெரியுமாண்டா, எந்த பிரச்சனையுமே இல்லை. விட இங்கிலீஷ்ல எழுதுங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்க விட எழுதலாம் இங்கிலீஷ்ல, சரிதான் போடுவாங்க. இப்ப நிறைய பேருக்கு என்ன இருக்கும், டெக் வேர்ட்ல இங்கிலீஷ் வேர்ட் தெரிஞ்சிருக்கும், அது தமிழ் மீனிங் தெரியாது. இப்ப வாட்ஸ்அப்னு சொன்னா அது தமிழ் மீனிங் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஃபேஸ்புக் சிலர் தெரியலாம், யூடியூப், பட் அதுல இங்கிலீஷ் மீனிங் தான் நிறைய பேர் பழக்கம். அதுல தமிழ் மீனிங் நிறைய பேர் தெரியாது. அப்ப அந்த சமயத்துல நீங்க இங்கிலீஷ்லயே விட எழுதலாம், சரிதான் உங்களை போடுவாங்க. ஆனா இங்கிலீஷ் மீடியம்ல எடுக்கிறவங்களுக்கு இந்த விளையாட்டு இல்லை. தமிழ் மீடியம்ல ஐடி படிக்கிறவங்க தமிழ்லயும் ஆன்சர் எழுதலாம், இங்கிலீஷ்லயும் ஆன்சர் எழுதலாம், எந்த இஷ்யூமே வராது. ஆனா இங்கிலீஷ் மீடியம்ல ஐடி படிக்கிறவங்க இங்கிலீஷ்ல மட்டும்தான் எழுதணும், தமிழ் எழுதினா பிள்ளை. அதே மாதிரி அடுத்த கேள்வி, 9வது கேள்வி. தரப்பட்டுள்ள பாய்ச்சற் கோட்டு படத்தின் வெளியீடாக காட்சிப்படுத்தப்படுவது யாது? இந்த ஃப்ளோ சார்ட் அவுட்புட் கேட்கிறாங்க. இதுக்கு அதே மரம் ஏற்கனவே பார்த்ததா, ஒரு சார்ட்டை போடுறோம். ஏ பி, ஆரம்பத்துல ஏ உண்டு, பி உண்டு, ஏயும் உண்டு, பியும் உண்டு. இப்ப சொல்றாங்க, புது பி பழைய பி இன்டு ஏ. பழைய பி உண்டு, பழைய ஏ உண்டு. இப்ப பழைய பியையும் பழைய ஏயையும் பெருக்கினால் புது பி வருமா? இப்ப பழைய ஏ உண்டு, பழைய பி உண்டு. இப்ப இந்த ஏயையும் பியையும் பெருக்கினால் புது பி வருமா? சரி, அப்ப ஏ உண்டு, பி உண்டு, ரெண்டையும் பெருக்கினால் புது பியும் உண்டு, புது பியும் உண்டு. திரும்ப உள்ள வாரம். ஏ பெரிது இரண்டா எடுத்துக்கிறாங்க. நம்முடைய ஏன பெருமானம் என்ன? ஒன்று. ஏன பெருமானம் ஒன்று. அப்ப ஒன்று பெரிது இரண்டா என்று கேட்டா என்ன வரும்? ஆமா இல்லையா? ஒன்று ரெண்டோட பெருசா? ஒன்று இல்ல ரெண்டோட பெருசா? இல்ல இல்ல, சின்ன பெருமானம். அப்ப இல்லை போகுது. இப்ப இங்க வருது வந்து இப்ப பழைய ஏ ஒன்று, பழைய ஏ ஒன்று. இந்த ஒன்றோட ரெண்டு கூட்டுறாங்க, பழைய ஏயோட ரெண்ட கூட்டுறாங்க. பழைய ஏயோட ரெண்ட கூட்டினால் புது ஏ வருகிறது. பழைய ஏயோட ரெண்ட கூட்டினால் புது ஏ வருகிறது. இப்ப பழைய ஏ ஒண்டண்டா ஒண்டோட ரெண்ட கூட்டினால் மூன்று. இப்ப புது ஏ மூன்று. ஓகே தானே? புது ஏ மூன்று. இப்ப என்ன சொல்றாங்க, திரும்ப ரிப்பீட் ஆகுது இங்க மறுபடியும். இப்ப பீட வேல்யூ என்ன? ஏற்கனவே ஒன்று இருந்தது பீட வேல்யூ. பீட வேல்யூ ஏற்கனவே ஒன்று இருந்தது. அப்ப மறுபடியும் பழைய பி அதே ஒன்றுதான். இப்ப ஏ ஆல பெருக்கணும், இந்த பிய ஏ ஆல பெருக்கணும். ஏ என்னப்ப ஏற்கனவே உண்டு ஏ, இப்ப மூன்று.
இப்ப 3. சோ 1 தர 3. இப்போ 1 3ஆல பிரிக்கணும். பி வந்து இப்ப 3. பி வந்து 3. அது அப்படியே வச்சுட்டு இப்ப திரும்ப வராங்க. இப்ப செக் பண்றாங்க. ஏ பெரிது 2ஆ? ஏ பெரிது 2ஆன்னு செக் பண்றாங்க. இப்ப எத்தனை? 3. இப்ப 3 பெரிது 2ஆ? என்ன வரும்? ஆமா இல்லையா? 3 பெரிது 2ஆ? 3 வந்து 2 விட பெரிய பெருமானமா? ஆம் வருமா இல்ல வருமா? இல்ல. இல்ல வருமா? கேள்வி வந்து 3 2 விட பெரிய பெருமானமா? ஆம் வரும் ஆம். ஆம்பர். அப்ப ஆமுக்குள்ள வந்து வெளியீடு பி. இப்ப பி வேல்யூ என்ன? 3. வெளியீடு பி என்னக்குள்ள அவுட்புட் 3 வரும். அப்ப வெளியீடு வந்து 3. இப்ப அதே கேள்வியில வந்து கேக்குறாங்க என்னண்டா, இந்த இல்ல எடுத்து வந்து இவ்வளத்து போட்டான், இந்த ஆமுக்குள்ள வந்து இங்க போட்டான், மாத்தி போட்டான் ரெண்டையும். இல்லையே இங்க போட்டான், ஆமை இங்க போட்டி. அப்படி போட்டா என்ன அவுட்புட் வரும்? நீங்க சொல்லுங்க பாப்போம். 9வதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் என்ன இப்படி வருமாண்டு. இப்ப 10வது கேள்வி என்னண்டா, இந்த ரெண்டையும் இடம் மாத்தி போடுறாங்க. இவடத்துல இருக்கிற இல்லை வந்து இவடத்த வருகுது, இங்க இருக்கிற ஆம் வந்து இவடத்த வருகுது. ரெண்டையும் மாத்தி போட்டா என்ன அவுட்புட் வரும்? செட்ல போடுங்க அப்போ. எஸ், ஆன்சர் வந்து 1 வரும். நீங்க சொன்ன ஆன்சர் சரி. டவுட் இருக்கா இதுல? இப்ப இந்த ஆமிலே மாத்தி போட்டா அவுட்புட் வந்து 1 வரும். டவுட் இருக்கா இதுல? டவுட் இருக்கா இந்த 9வது 10வது கேள்வியில? இல்ல. ஓகே. 11வது கேள்வி. இங்கேயும் ஒரு பிரச்சனை என்னண்டா, இந்த இவ்வளவும் வராது, இந்த இவ்வளவும் வராது. கவுண்ட் -3 இவ்வளவுதான் வரும். நடுவில் வரவளவும் வராது. இது வந்து இங்கே வருமாண்டா, இவ்வளத்தை வரும். இப்ப உங்க தந்தைக்கு இந்த ஃப்ளோ சார்ட்ல, சூடோ கோட்ல, இந்த சூடோ கோட்ல கவுண்ட் -3 அதாவது இந்த இருக்குது கவுண்ட் -3. இந்த கவுண்ட் -3 என்ற ஸ்டேட்மெண்ட் வந்து எத்தனை தடவை ரன் ஆகுறாங்க. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த கேள்வி வந்து அவுட்புட்டை கேட்டு வந்தாங்க நம்ம கிட்ட. சூடோ கோடை தந்து அவுட்புட்டை கேட்கறாங்க. இப்ப கேட்கறாங்க அந்த சூடோ கோடுக்குள்ள வர கண்டிஷன் எத்தனை தடவை ரன் ஆகும், எத்தனை தடவை ரன் ஆகும். இப்ப ஆரம்பத்துல வந்து C7 12 தராங்க, கவுண்ட் வந்து 12. இப்ப என்ன நடக்குது?
while லூப்புக்குள்ள வருகிறது. while count equal 3. அப்ப கவுண்ட் வந்து 3க்கு ஈக்குவலா வார வரைக்கும், கவுண்ட் வந்து 3க்கு ஈக்குவலா வார வரைக்கும் என்ன செய்யணும்? கவுண்ட் ஈக்குவல் கவுண்ட் -3 நடந்து கொண்டே இருக்கும். இந்த 12 வந்து 3ஆக வார வரைக்கும் இந்த வேலை நடந்து கொண்டே இருக்கும். நம்மட கேள்வி என்ன? இப்படி நடக்கிற இந்த வேலை எத்தனை தடவை எத்தனை தடவை நடக்கும் நமக்கு கேள்வி. கவுண்ட் வந்து இந்த 12 வந்து 3 ஆகிற வரைக்கும் இந்த வேலை நமக்கு நடந்து கொண்டே திரும்ப திரும்ப. நம்மட கேள்வி என்னடா இப்ப இப்படி திரும்ப திரும்ப நடக்கிற இந்த வேலை எத்தனை தடவைகள் நடக்கும்? இப்ப பாக்குறோம். ஆரம்பத்துல கவுண்ட் வந்து 12 கிடைக்குது. இப்ப while லூப்புக்குள்ள வருது. while count equal 3. count equal count -3. இப்ப 3 ஆகிற வரைக்கும் இது நடந்து கொண்டே இருக்கும். இப்ப ஸ்டார்ட்ல வருகிறது. ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. C7 C-3. இப்ப 12 -3 என்ற கூட 6, சரி 9. இப்ப ஒரு தடவை நடந்துச்சு. 12 3 கழிச்சு 9 ஆக்கியிருக்கும். அப்ப ஒரு தடவை திரும்ப 9 -3. 9 -3. இந்த 9 இங்க போடுறோம். 9 -3 எத்தனை? 6. அப்ப ஸ்டார்ட்ல 12ல இருந்து 3 கழிச்சோம் ஒரு தடவை. திரும்ப அதுல இருந்து வந்த ஆன்சர் 9ல இருந்து 3 கழிச்சோம் 2வது தடவை. சில டைம் தான் வரும். நீங்க சொல்றது சரி. இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. அவங்களும் இப்படித்தான் போட்டிருக்காங்க. இங்க முறைக்கு எப்படி வரணும்டா, while count இப்படி ஒரு குறியீடு இவ்விடத்தை வரணும். இப்படி ஒரு குறியீடு இவ்விடத்தை வரணும். இப்படி ஒரு என்ன அர்த்தம் தெரியுமா? ஈக்குவல் போட்டு ஒரு வியப்பு குறியின் பக்கத்துல போட்டாங்கண்டா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த இடத்துல இப்படித்தான் வந்திருக்கணும். நான் பார்த்து கண்டுபிடிப்பேன் வாக்குமெண்டு ஒரு கடைசியை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஈக்குவல் பக்கத்துல ஒரு வியப்பு குறி போட்டா என்ன அர்த்தம் தெரியுமா யாருக்காவது? படிச்சிருக்கீங்களா ஆல்ரெடி? ஒரு ஈக்குவல் வந்தா ஈக்குவல் சரி. நான் கேட்கிறேன், ஈக்குவல் போட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு வியப்பு குறி, இல்லாட்டி வியப்பு குறிய போட்டு ஒரு ஈக்குவல், ஈக்குவலோட வியப்பு குறி ஒண்ணு சேர்ந்து வந்தா எப்படி வரும்? சாரி, என்ன மீனிங்? தனியா ஈக்குவல் வந்தா ஈக்குவல் நீங்க சொல்றது சரி. ஈக்குவலோட வியப்பு குறி சேர்ந்து வந்தால் இல்ல, நான் சொல்றேன், ஈக்குவலோட ஒரு வியப்பு குறி சேர்ந்து வந்தால் அதோட மீனிங் வந்து நாட் ஈக்குவல். தனியா ஈக்குவல் வந்தா ஈக்குவல் சமமானது, இதுக்கு இது சமன். வியப்பு குறியோட ஈக்குவல் வந்தா நாட் ஈக்குவல், இதற்கு இது
சமன் இல்லை. இப்ப சமன் இல்லை என்று காட்டுறது தான் வியப்புக்குறி போடுவாங்க. வியப்புக்குறி ஈக்குவல் தான் இங்க வரணும். அவங்க தவறுதலா வறுமைக்குள்ள போட்டாங்க. இது பாஸ்ட் பேப்பர் கேள்வி உண்டு. அப்போ நொட்டிகள் கூட சரியானே. கவுண்ட் வந்து 3க்கு ஈக்குவலா இல்லாத வரைக்கும் இது நடக்கும். ஈக்குவலா இருந்தா ஸ்டாப் ஆகும். ஓகே. வியப்புக்குறி ஈக்குவல் போட்டோம்னா நாட் ஈக்குவல் ஆயிரும். இப்ப வைல் கவுண்ட் நாட் ஈக்குவல் 3ன்னு வந்தா ஓகே உங்களுக்கு. அப்ப கவுண்ட் வந்து 3க்கு ஈக்குவலா இல்லாத வரைக்கும் திரும்ப திரும்ப நடக்கும். 3க்கு ஈக்குவல் ஆயினா நிப்பாட்டிடும். 3க்கு ஈக்குவல் ஆயினா நிப்பாட்டிடும். இப்போ ஓகேயா? நாட் ஈக்குவல் போட்டோம்டா வைல் கவுண்ட் நாட் ஈக்குவல் 3 போட்டோம்டா கவுண்ட் வந்து திரும்ப சொல்றேன். இந்த இடத்த வந்து கவுண்ட் ஈக்குவல் 3 என்று இருக்குது. ஆனா இப்படி வராது. கவுண்ட் நாட் ஈக்குவல் தான் வரும். இப்ப இந்த இடத்த கவுண்ட் வைல் கவுண்ட் நாட் ஈக்குவல் 3 என்று போட்டா சரிதானே? ஏன் வைல் கவுண்ட் நாட் ஈக்குவல் 3 என்றா அப்ப கவுண்ட் வந்து 3க்கு சமமா இல்லாத வரைக்கும் திரும்ப திரும்ப நடக்கும். 3க்கு ஈக்குவலா வந்தால் ஸ்டாப் ஆகும். இப்ப வைல் கவுண்ட் நாட் ஈக்குவல் 3. இப்ப நாட் ஈக்குவல் 3 என்றக்குள்ள 3க்கு சமன் இல்லை. இப்ப 3க்கு சமன் இல்லாத வரைக்கும் நடக்கும். 3க்கு சமமாயினா ஸ்டாப் ஆகும். இங்க வந்து நாட் ஈக்குவல் வரணும். இந்த இடத்த ஈக்குவல் வராம நாட் ஈக்குவல் வரணும். அப்படி வந்தா ஓகே. இப்ப ஸ்டார்ட்ல 12 இருக்குது. 12ல இருந்து 3 கழிக்கிறாங்க 9 ஆகுது. அப்ப ஒரு டைம். அதுக்கு பிறகு 9 இருக்குது. இப்ப 3 கழிக்கிறாங்க 6 வருகிறது. 2வது டைம். இப்ப 6 இருக்குது. 3 கழிக்கிறாங்க 3 வருகிறது. 3வது டைம். இப்ப இதுக்கு பிறகு கழிப்பாங்களா? ஏன் 3க்கு ஈக்குவலா வந்தால் இதுக்கு பிறகு கழிப்பாங்களா? திரும்ப அந்த வேலை நடக்குமா? கவுண்டர் வேல்யூ வந்து இல்ல. இல்லை நடக்காது. சோ அதோட ஸ்டாப் ஆகும். அப்ப என்ன நடந்திருக்குது? 1 2 3 3 தடவை நடந்திருக்குது. ஓகே தானே? இப்ப இந்த இடத்த வந்து ஈக்குவல் இல்ல நாட் ஈக்குவல் வரணும். ஓகேவா? ஓகேவா? இது அந்த இடத்த வந்து வைல் கவுண்ட் நாட் ஈக்குவல் வரும். ஓகே. ஓகே. இது வந்து அரே. எந்த கேள்வி என்னன்னா இங்க ஒரு அரே தந்திருக்காங்க. புக்ஸ் என்ற ஒரு அரே 96 75 105 200 54 100 63 80. சரி இது கிட்டமே அரே என்றா என்ன? அரே என்றா என்ன? இந்த கேள்வி கிட்டமே. ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ற ஒரு எஸ். இப்போ ஒரு டேட்டா வரப்போ இருந்தா அதுக்கான ஸ்பேஸ் மேல கட் பண்ணி வைக்கிறோம். சிம்பிளான வேர்ட்ஸ்ல இடம் பிடிச்சு வைக்கிறேன். இப்ப நீங்க ஸ்கூலால ட்ரிப் பண்ண போறீங்க. ஸ்கூலால ஒரு ட்ரிப் பண்ண போறீங்க. போயிட்டு
நீங்க ஏர்லியா போய் ஒரு சீட்ல இருந்துட்டீங்க, ஸ்கூலால் ட்ரிப் போறீங்க, ஏர்லியா போய் ஒரு சீட்ல இருந்துட்டீங்க. உங்களோட ஃப்ரெண்ட் வரணும் இப்ப உள்ள. நீங்க இருந்துட்டீங்க போய் உங்களோட ஃப்ரெண்ட் வரணும்டா நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற சீட்டை வரையன்ற கான்செப்ட் பார்த்துட்டோம். இதுல வருமே பஸ்கால்ல பஸ்கால் ப்ரோக்ராமிங்ல அரே எப்படி எழுதுவாங்கடா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஸ்டார்டிங்ல அதே வார் போடுவாங்க. வார் போட்டுட்டு அந்த அரேட பெயர் அந்த அரேட பெயர் இங்க நல்லா கவனிக்கணும். கேபிட்டல் பி, முதல்ல ஸ்மால், டபுள் ஓ கேஎஸ், கேஎஸ் புக்ஸ், பி கேபிட்டல் வந்து அங்க எப்படி தாராங்களோ அதே மாதிரி போடணும். அங்க கேபிட்டல் பி வந்து நீங்க ஸ்மால் பி போட்டா பிழை. அங்க புக்ஸ் வந்து நீங்க இங்க புக் போட்டா பிழை. அவங்க எப்படி தாராங்களோ அதே மாதிரி நீ கொடுக்கணும். அவங்க தார பெயர். சரி, இந்த டபுள் கோலன் குறியீடு போட்டுட்டு அங்கால அரே போட வேன். நம்ம எழுத போறது வந்து அரே. சோ அரே எழுதி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட், ஒரு ஸ்கொயர் பிராக்கெட். அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இதுண்ட இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் எப்படி போடுற? இப்ப பார்த்தோம்டா, ஒரு பாக்ஸ், ரெண்டு பாக்ஸ், மூன்று பாக்ஸ், நாலு பாக்ஸ், அஞ்சு பாக்ஸ், ஆறு, ஏழு, எட்டு பாக்ஸ் இருக்குது. நம்ம நார்மலா எண்ணி பார்த்தோம்டா இந்த இடத்துல வந்து எட்டு பாக்ஸ் இருக்குது. ஆனா இண்டெக்ஸ் போடக்குள்ள எட்டு போடுறதில்ல, பூஜ்ஜியத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இண்டெக்ஸ் வந்து பூஜ்ஜியத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எப்பயுமே. பூஜ்ஜியம், ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு அண்டு நம்ம நார்மலா எண்ணக்குள்ள ஒண்ணுல இருந்து போவோம். ஆனா இண்டெக்ஸ் போடக்குள்ள பூஜ்ஜியத்துல இருந்து போகணும். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்னண்டா, இப்ப இந்த ஷேப்ல போக்கல இண்டெக்ஸ் பூஜ்ஜியம்ல இருந்து போகுது. ஓகே, இப்படி ரிவர்ஸ்ல வரக்குள்ள இப்படி ரிவர்ஸ்ல வரக்குள்ள நீங்க இண்டெக்ஸ் போடுறா மைனஸ் நம்பர்ல இருந்து போட்டு வரணும். அங்க பூஜ்ஜியம் போடல, ரிவர்ஸ்ல வரக்குள்ள. அப்ப லெஃப்ட் இருந்து ரைட் போக்குள்ள பூஜ்ஜியத்துல இருந்து போகும், ரைட் இருந்து லெஃப்ட் வரக்குள்ள மைனஸ்ல வரும். அப்ப இங்க இண்டெக்ஸ் வந்து பூஜ்ஜியம் இருந்து ஏழு. அப்ப அந்த இண்டெக்ஸ் வரும். அதுக்கு பிறகு ஆஃப் போட்டு அந்த டேட்டாட டைப், அந்த இண்டெக்ஸுக்குள்ள அந்த அரேக்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ண போற டேட்டாண்ட டைப், அது ஸ்ட்ரிங்கா, இன்டிஜரா, ஃப்ளோட்டா, ஏதாவது வரலாம். அப்ப வாரண்ட் போடணும். அந்த அரேட பெயர் டபுள் கோலன், திரும்ப அரேண்டு போடணும். ஒரு ஸ்கொயர் பிராக்கெட், அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள அந்த இண்டெக்ஸ். அதுக்கு பிறகு ஒஃப் போட்டுட்டு நம்ம பயன்படுத்த போற டேட்டாக்கள் டைப், நம்ம பயன்படுத்த போற டேட்டாக்கள் டைப் வரும். எழுதுறது வந்து வார், அந்த அரேண்ட பெயர், டபுள் கோலன், அரே, ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இண்டெக்ஸ் ஆஃப் அந்த அரே, சாரி அந்த டேட்டா அண்ட் டேட்டா டைப், ஸ்ட்ரிங், இன்டிஜர், ஃப்ளோட், டபுள், பூலியன் எதுவும் வரலாம். இதுக்கு பார்த்தோம்னா வார் வரப்போகுது, வழக்கமா வார மாதிரி. இந்த அரேட பெயர் புக்ஸ், புக்ஸ், டபுள் கோலன்,
அதே மாதிரி அரே என்று போடணும். அரே என்று வரும். அதே மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட். இப்ப இதுக்கு இண்டெக்ஸ் என்ன வரும்? இந்த அரேக்கு இண்டெக்ஸ் என்ன வரும்? எங்க தொடங்கி எங்க முடியும் இண்டெக்ஸ்? இந்த புக்ஸ்ன்ற அரேக்கு இண்டெக்ஸ் எங்க தொடங்கி எங்க முடியும்? 0 to 7. Correct. 7. 0 into 7 வரைக்கும் வருது. அதுக்கு பிறகு இங்க பார்த்த மாதிரி ஒஃபன் போட்டுட்டு இந்த அரேக்குள்ள நம்ம யூஸ் பண்ற டேட்டாக்களோட டைப், அந்த அரேக்குள்ள நம்ம யூஸ் பண்ற டேட்டாக்களோட டைப் என்ன டைப் வரப்போகுது? இங்க என்ன டைப் யூஸ் பண்றாங்க? அந்த அரேக்குள்ள அவங்க யூஸ் பண்ற டேட்டாக்களோட டைப் என்ன டைப்? Integer. இன்டிஜர். இப்போ ஆஃப் இன்டிஜர் வரப்போகுது. இப்ப ஆன்சருக்கு வருவோம். முதலாவது ஆன்சர் வார் புக்ஸ் அரே. இவ்வளவு ஓகே. இங்க வந்து 7 மட்டும் போட்டிருக்காங்க, அங்கால டைப்பும் இல்லை. இப்ப முதலாவது வருமா? முதலாவது வராது. அதுக்கு பிறகு வார் புக்ஸ் அரே 0 to 7, அது ஓகே. டைப் போட்டிருக்காங்களா? டேட்டா டைப். டேட்டா டைப் வந்து அந்த இடத்துல அவங்க போடல. சோ ரெண்டாவதும் வராது. மூணாவது இருக்கட்டுமே. நாலாவது வார் புக்ஸ் 0 to 7 ஆஃப் இன்டிஜர். எல்லாம் சரி. என்ன பிள்ளை இதுல கருணைங்க? நாலாவதுல Bracket no. இந்த Strong இடத்த strong. ஸ்கொயர் பிராக்கெட் சரி, ஆனால் இந்த இடத்துல இந்த பிராக்கெட் போட்டிருக்காங்க. இந்த இடத்த இந்த பிராக்கெட் போட்டிருக்காங்க, ஆனா இந்த இடத்தையும் ஸ்கொயர் பிராக்கெட் வந்தா சரி. இந்த இடத்தையும் ஸ்கொயர் பிராக்கெட் வந்தா ஓகே. ஆனா அவங்க விட்ட மிஸ்டேக், இந்த இடத்துல ஸ்கொயர் பிராக்கெட் போடல. மூணு ஆன்சர் பாருங்க. வார் புக்ஸ் அரே 0 to 7 ஆஃப் இன்டிஜர். எல்லாமே ஓகே. எல்லாமே ஓகே. வார் சரி, அதோட பெயர் புக்ஸ் சரி, அரே சரி, ஸ்கொயர் பிராக்கெட் சரி, 0 to 7 சரி, டைப் சரி. நம்ம தேவையான எல்லாமே இருக்கு அதுல. அப்ப ஆன்சர் வந்து மூன்றாவது. ஓகேயா? திரும்பவும் சொல்றேன், அரேன்ற கான்செப்ட் வந்து சிம்பிளான கான்செப்ட் தான். நீங்க விளங்கி கொள்றதுக்கு நம்ம பஸ்ல போய் ஏறுறதுக்கு முந்தையே ஆன்லைன்ல சீட் புக் பண்ணி வைக்கிறது. ஆன்லைன்ல சீட் புக் பண்ற கான்செப்ட் தான் இந்த அரே. நம்ம அந்த இடத்துக்கு போறதுக்கு முந்தையே ஆன்லைன்ல சீட்டை புக் பண்ணி வச்சுட்டோம். இந்த இடம் எனக்கு தான் நம்ம புக் பண்ணி வச்சுட்டோம். நம்ம என்ன போகவே இல்லைங்க, ஆனா அந்த இடத்தை நமக்கு பிடிச்சி வச்சிருக்கோம். அதான் வந்து அரே. இதுதானே? ஓகேவா இது? அப்ப அந்த இடத்தை பிடிச்சு வைக்கிற, அதான் வந்து கான்செப்ட் அரே. அதுக்கான
டெக்ஸ்ட் வந்து இப்படி கோடிங் வந்து இப்படி வரும் பாஸ்கால்ல. ஓகேவா? சரி. ஓகே. இப்ப அடுத்த கேள்வி அதே அறையை வச்சு. இந்த அதே அறையில வந்து இருக்கக்கூடிய மிகவும் விலை கூடிய புத்தகம், அந்த புத்தகத்துக்கான இண்டெக்ஸ் எது வரும்? நீங்க வந்து 4 இண்டெக்ஸ் தந்திருக்காங்க. புக் 3, புக்ஸ் 3, புக் 4, புக்ஸ் 4. இதுல வந்து இந்த குறிப்பிட்ட அறையில இருக்கக்கூடிய மிகவும் விலை கூடிய புத்தகம் எது வரும்? மிகவும் விலை கூடிய புத்தகம். திரும்ப சொல்றேன். இண்டெக்ஸ் பார்க்கக்குள்ள புக்ஸ் 3. புக்ஸ் 3, இண்டெக்ஸ் பார்க்கக்குள்ள பூஜ்ஜியம் இருந்து போகணும். இதுல இருக்கக்கூடியதுல விலை கூடியது வந்து 200. இருக்கக்கூடியதுல விலை கூடியது வந்து 200. அந்த 200 எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா நார்மலா எண்ணி பார்த்தா 1, 2, 3, 4. ஆனா இண்டெக்ஸ் பார்க்கணும்ன்ற போல பூஜ்ஜியம்ல இருந்து போகணும். பூஜ்ஜியம், 1, 2, 3. இப்ப பூஜ்ஜியம்ல இருந்து வரணும். அப்ப 3, 3வது வருது. இப்ப 3 பார்த்தோம்னா இங்கேயும் ஒரு 3, இங்கேயும் ஒரு 3. என்ன 2? ஆன்சர் 2வது. ஓகே. அப்ப ரெண்டு இடத்துல வந்து 3 இருக்குது. இங்கேயும் ஒரு 3 இருக்குது, இங்கேயும் ஒரு 3 இருக்குது. அப்படியே பேரை பார்த்தோம்டா எந்த இடத்துல வந்து புக் இருக்குது, இங்க வந்து புக்ஸ் இருக்குது. இங்க புக், இங்க புக்ஸ். நம்மளோட கேள்வி புக்ஸ். ஆன்சர் வந்து 2வது. நிறைய பேர் எல்லாம் மிஸ்டேக் வருவாங்க. நார்மலா மேலால பார்க்கக்கொள்ளே எல்லா மாதிரியும் தான் இருக்கும். புக்ஸ் 3யும் வந்து நார்மலா மேலால பார்க்கக்குள்ள ஒரே மாதிரி இருக்கும். இப்ப என்ன செய்வாங்க? ஒழுங்கா வாசிக்காம முன்னுக்கு இருக்கிறதை புக் 3 போட்டுருவாங்க. விட தெரியும், இருந்தாலும் ஒரு அவசரத்துல பிள்ளையா போங்க. எப்பயுமே கஷ்டமான கேள்வியா இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுத்து இருந்து அந்த கேள்வியை வாசிச்சு பாருங்க. இப்ப கேள்வி பெருசா இருந்தாலும் நீங்க வாசிச்சு பார்க்கும்போது அந்த கேள்வி சிந்தனை ஆகலாம். இப்ப இந்த கேள்வியை வாசிச்சு பாருங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 2வது புக்ஸ் 3. ஓகே தானே? அதே மாதிரி நான் 14வது கேள்வி. இது நீங்க சொல்லுங்க அப்பா. இனிமே ஏற்கனவே பார்த்த விஷயம் தான். நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம். 14வது கேள்வி. ஒரு 2 கேள்வி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இதை. 3வது கேள்வியிலையும் மொத்தம் 7வது நினைக்கிறேன். 2 கேள்வி நம்ம டிஸ்கஸ் பண்ணீங்க இந்த இதே டாபிக். அதே ஹை லெவல் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ் டாபிக். இதுக்கு முந்தி நம்ம 2 கேள்வியில டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அதை வச்சு சொல்லுங்க அப்போ 14வது கேள்விக்கான ஆன்சர். 14வது வினாவுக்கான ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். முதலாவது. 4வது. முதலாவது சொன்ன யாரு? ஓகே பாப்பா, நம்ம பிரச்சனை இல்லை. ஓகே. இப்ப சமையல் சொன்னது முதலாவது. மற்றது யாரு? அஃபி அஃபீஃப் பாரு. சாரி, பேர் தப்பா இருந்தா சாரி. அவர் சொன்னது 4வது. என்னன்னு பாப்போம் நம்ம. ஏ பஸ்கால் மற்றும் சி ஆகியன உயர்நிலை செய்நிரலாக்க மொழிகளுக்கு உதாரணங்களாகும்.
பஸ்காலும் சியும் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் தான். எஸ், உண்மை. நம்ம ஏற்கனவே அதான் பார்த்தோம். ஏ சரி, நம்ம ஏற்கனவே அதேதான் பார்த்தோம். ஏ வந்து சரி. பி, இயந்திர மொழியில் எழுதப்பட்ட ஒரு செய்நிரல் கணினியில் நேரடியாக நிறைவேற்றப்படலாமா? அப்ப மிஷின் லாங்குவேஜ்ல வந்து நீங்க ஒரு ப்ரோக்ராம் எழுதினா எந்த கம்பைலுமே பண்ணாம நீங்க டிரெக்டாவே போய் ரன் பண்ணலாம். அதையும் ஏற்கனவே பார்த்தோம். அதுவும் சரி. இப்ப மூணாவது பார்ப்போம். இப்ப ஏயும் பி சிறியன்றக்குள்ளேயே இதுவும் வராது, இதுவும் வராது. இப்ப நீங்க சொன்ன ஆன்சர் ஆப்ஷன் இருக்குது. ஒண்டா, நாலா? இப்ப சியை பார்த்தா கன்ஃபார்ம் ஆகும். ஒருங்கு சேர்ப்பு மொழியில் எழுதப்பட்டுள்ள செய்நிரல்களின் நிறைவேற்றும் கதியானது இயந்திர மொழியில் எழுதப்பட்டுள்ள செய்நிரல்களின் நிறைவேற்றும் கதியிலும் ஒப்பீட்டளவில் அதிகமானது. சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு. அசம்பிளி கட்டும். நான் பஸ்கால போடுறேன். இவங்க சொல்ற டாபிக் என்னடா இல்ல அவங்க சொல்றாங்க பஸ்கால்லையும் ஒரு கோடிங் எழுதுறாங்க, மெஷின் லாங்குவேஜ்லையும் ஒரு கோடிங் எழுதுறாங்க. ஒரே கோடிங், ஒரே ப்ரோக்ராம் வந்து பஸ்கால்லையும் எழுதுறாங்க, மெஷின் லாங்குவேஜ்லயும் எழுதுறாங்க. இப்ப அவங்க சொல்ற பாயிண்ட் என்னண்டா, இந்த மெஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் ரன் ஆகுற ஸ்பீடை விட பஸ்கால்ல ஸ்பீடா ரன் ஆகுமா? அதாவது மெஷின் லாங்குவேஜை விட பஸ்கால்ல ஸ்பீடா உங்களுக்கு அவுட்புட் வருமா? இது சரியா பிள்ளையா? அவங்க சொல்றாங்க மெஷின் லாங்குவேஜை விட, லோ லெவல் லாங்குவேஜை விட ஹை லெவல் லாங்குவேஜ்ல வந்து உங்களுக்கு ஸ்பீடா அவுட்புட் வருமா? இது சரியா பிள்ளையா? இது வந்து பிழை. என்ன காரணம்? இப்ப நீங்க ஹை லெவல் லாங்குவேஜ்ல பஸ்கால் எழுதி நீங்க என்ன நடக்க போதும், அதை கொண்டு போய் கம்பைல் பண்ணுவான் மெஷின் லாங்குவேஜ். கம்பைல் பண்ணி அதுக்கு பிறகுதான் அதை ரன் பண்ணுவான். பஸ்கால்ல அதை மெஷின் லேர்னிங்கா, சாரி மெஷின் லாங்குவேஜா வந்து கம்பைல் பண்ணி அந்த கம்பைல் பண்ணதுக்கு பிறகுதான் ரன் பண்ணுவான். ஆனா மெஷின் லாங்குவேஜ்ல அவன் டிரெக்டா போயிடலாமே. அப்ப இங்க இருந்து இங்க வந்து இங்க போறதுக்கு, அதாவது இப்ப இங்க ஏ பி சி ஃபர்ஸ்ட் காலம் செய்ய போதும் ஏயில இருந்து பிக்கு போய் அங்க இருந்து சிக்கு போகுது. ஆனா மெஷின் லாங்குவேஜ் டிரெக்டா பில இருந்து சி. அப்ப எது ஈஸி? ஏயில இருந்து பிக்கு போய் சிக்கு போறது ஈஸியா, இல்ல பியில இருந்து டிரெக்டா சிக்கு போறது ஈஸியா? எது குயிக்கா இருக்கும்? நீங்க ஏயில இருந்து பிக்கு வந்து பியில இருந்து அங்க நின்று சிக்கு போறது உங்களுக்கு டைம் கூட எடுக்குமா, டைம் குறைய எடுக்குமா, இல்ல ஆல்ரெடி பியில இருந்து அடுத்த செகண்ட் சிக்கு போறதுக்கு டைம் குறைய எடுக்குமா? எது உங்களுக்கு டைம் குறைய எடுக்கும்? ஏயில இருந்து பிக்கு போய் சிக்கா, இல்ல பியில இருந்து சிக்கா? வீடு வந்து சரி. பியில இருந்து சிக்கி. அதே மாதிரிதான் பஸ்கால்ல இருந்து கம்பைல் பண்ணி மெஷின் லாங்குவேஜா போய் அங்கிருந்து ரன் பண்றதை விட டிரெக்டாவே மெஷின் லாங்குவேஜ்ல இருந்து ரன் பண்ணலாமே. அதான் ஸ்பீடா இருக்கும். சோ இந்த பாயிண்ட் வந்து பிழை. அப்ப எப்பயுமே மெஷின் லாங்குவேஜ் தான் ஃபாஸ்டா இருக்கும். ஹை லெவல் லாங்குவேஜை விட மெஷின் லாங்குவேஜ் தான் ஃபாஸ்டா இருக்கும், வேகமா இருக்கும். ஓகேவா? இப்ப ஆன்சர் வந்து முதலாவது. ஆன்சர் வந்து முதலாவது ஏயும் பியும் மாத்திரம். ஓகேவா?
நாலாவது ஆள் சொன்ன ஆளுக்கு விளங்கி தப்பு இது. ஏன் சி வராதுன்னு விளங்கிட்டா? ஓகே. அடுத்த கேள்வி. இதுக்கு என்ன வரும் சொல்லுங்க அப்ப நீங்க செஞ்சு பாருங்க. டைம் தரேன். 10:43 இப்ப 45க்கு இடையில இதுக்கான விடை சொல்லுங்க அப்ப. 15வது கேள்விக்கான விடை. 15வது கேள்விக்கான விடை சொல்லுங்க அப்ப. நாலாவது. 4வது. வேற விட வந்திருக்க யாருக்கும்? வேற யாருக்கும் வேற விடைகள் வந்திருக்கா? 3 பேர் இருக்குங்க. ஒரு ஆளுக்கு 4வது விடை. மிச்சம் 2 பேரும் ஓகே. எக்ஸ்பிளைன் பண்ண பிரச்சனை இல்லை. அதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோமே. ஸ்டார்ட்ல வந்து அதே சார்ட். சம், கவுண்ட். சம் வந்து 0, கவுண்ட் வந்து 5 இருக்குது ஸ்டார்ட்ல. என்ன செய்யறாங்க? ரிப்பீட் அன்டில் எங்க வரைக்கும்? கவுண்டர பெருமானம் வந்து 0 விட பெருசா இருக்கிற வரைக்கும் இது நடந்து கொண்டே இருக்கும். இந்த ரிப்பீட், இந்த மீள் செயல் கவுண்டர பெருமானம் இந்த 5 வந்து 0 விட பெருசா இருக்கிற வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். எந்த கட்டத்துல இந்த சி வந்து 0க்கு ஈக்குவலா மாறுதோ அப்ப இது ஸ்டாப் ஆயிடும். அதான் கான்செப்ட். பாப்பேன் இப்ப. இப்ப ஸ்டார்ட்ல வந்து 5, சி வந்து 5, 0 விட 5 பெருசி. அப்ப நடக்கும், உள்ள வருகிறது. பழைய சம் வந்து 0, கவுண்ட் வந்து 5, இந்த கவுண்ட் அதே இது, அதே 5. இப்ப புது சம் என்ன வரப்போகுது? 5 தர 5 25, 25 தர 0 என்ன வரப்போகுது? அதே 25. இப்ப சம் 25, சம் 25. இப்ப அடுத்தது கவுண்ட் ஈக்குவல் கவுண்ட் -1. பழைய கவுண்ட் வந்து 5, 5 -1, 5 -1 கொலை கவுண்ட் வந்து இப்ப 4 மாறிடும். இப்ப 5 இருந்தது இப்ப 4 மாறுது. இப்ப இந்த 4 கொண்டு வந்து செக் பண்றாங்க. 4 வந்து 0 விட பெருசா? எஸ் பெருசி. திரும்ப உள்ளுக்குள்ள வராங்க. இப்ப சம் வந்து 25, சம் வந்து 25, கவுண்ட் 4, இந்த கவுண்டும் 4. ஓகே. அப்ப 25 சக 4 தர 4 16. இப்ப 25 சக 16 புது சம் வந்து 41. புது சம் வந்து 41. இப்ப சம் 41 போட்டாச்சு. அடுத்த லைன் கவுண்ட் ஈக்குவல் கவுண்ட் -1. கவுண்ட் 4 -1 இப்ப புது கவுண்ட் வந்து 3. புது கவுண்ட் வந்து 3. இப்ப திரும்ப இங்க வராங்க, செக் பண்றாங்க. 3 வந்து 0 விட பெருசான்னு செக் பண்றாங்க. எஸ்,
3 வந்து பூஜ்ஜியத்தோட பெருசி. திரும்ப உள்ள போகுது. இப்ப சம் வந்து 41. கவுண்ட் வந்து 3. இந்த கவுண்டும் 3. இப்ப 41 சக 3 தர 3 9. அப்ப 41 9 புதிய சம் வந்து 50. புதிய சம் வந்து 50 திரும்ப வருகிறது. கவுண்ட் ஈக்குவல் கவுண்ட் -1. கவுண்ட் வந்து 3 -1 சொல்ல போல 2. 3 -1 சொல்ல போல 2. இப்ப கவுண்ட் வந்து 2. இப்ப திரும்ப மேல செக் பண்றாங்க வந்து 2 பூஜ்ஜியத்தை விட பெருசா? எஸ் பெருசி. திரும்ப வருது மேல. இப்ப சம் வந்து 50. கவுண்ட் வந்து 2. இதுவும் 2. அப்ப அப்ப பாருங்க 50 இது 2 இதுவும் 2 சொல்ல கேட்டவா? 50 சக 2 தர 2 என்ன வரப்போகுது? 4. அப்ப 50 சக 4 புது சம் வந்து 54. இப்ப திரும்ப இங்க வராங்க. கவுண்ட் கவுண்ட் -1. இப்ப கவுண்ட் வந்து 2. 2 -1 போல 1. இப்ப திரும்ப வந்து செக் பண்றாங்க. 1 பெரிது 0. 1 பூஜ்ஜியத்தோட பெருசா? எஸ் பெருசி. திரும்ப வராங்க. சம் வந்து 54. கவுண்ட் வந்து 1. இந்த கவுண்டும் 1. சோ 1 தர 1 1. 54 மூண்டும் 55. அப்ப சம் வந்து கடைசியா 55. திரும்ப இங்க வராங்க. கவுண்ட் வந்து 1. 1 -1 0. இங்க செக் பண்றாங்க. 0 பூஜ்ஜியத்தை விட பெருசா செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆன்சர் வரும்? 0 பூஜ்ஜியத்தை விட பெருசா? 0 பூஜ்ஜியத்தோட பெருசா? இல்ல, பெருசு இல்ல. சரிதானே? இப்ப பெருசு இல்லைன்ற கொள்ள இது அப்படியே ஸ்டொப் ஆகும். ஸ்டொப் ஆகினா டைரக்டா டிஸ்பிளே சம். இப்ப கடைசியா சம்முக்கு வந்த விடை வந்து 55. கடைசியா சம்முக்கு வந்த விடை வந்து 55. அப்ப ஆன்சர் வந்து 4வது ஆன்சர். முதலாவது ஆன்சர் சொன்னாங்களே உள்ளாங்கிட்டா? இப்ப 4வது எப்படி வந்தண்டு? முதலாவது ஆன்சர் சொன்னவங்களுக்கு விளங்கிச்ச 4வது இப்ப எப்படி வந்தண்டு? ஸ்டார்டிங் சார், சொல்லுங்க. ஸ்டார்டிங்லயே அன்டில் வரக்குள்ள 22 தான் ஆன்சர் வரும். ஸ்டார்ட்லயே இப்போ அன்டில்ங்கிறது இப்போ ஒரு நிபந்தனை பொய்யதுங்கிறது இன்னும் பொய்யதுங்கிறது நான் சொல்றேன். 25 வரக்குள்ளேயே இது அதாவது 5 இருக்குள்ளேயே ஃபோர்ஸ் ஸ்டெப். இல்லை, இங்க கவுண்ட் 5 இருக்குது. இப்ப உள்ள வரப்போல வந்து கவுண்ட் வந்து 5ஓட பெருசான்னு கேக்குறாங்க. 0வை விட கவுண்ட் வந்து பெருசான்னு கேக்குறாங்க. எஸ் பூஜ்ஜியத்தோட பெருசி. இப்ப பெருசுன்ற போல செய்யும் அது. இந்த கண்டிஷன் எந்த இடத்துல பொய் ஆகுதோ அவங்க தார ரிப்பீட்லயோ சரி, ரிப்பீட் அண்டர்லயோ சரி, வைல் லூப்லயோ சரி, ஃபோர் லூப்லயோ சரி, இஃப் எல்ஸ்லயோ சரி, அவங்க தார கண்டிஷன் பொய்யாகும் போது அதை விட்டு அது வெளியில போய் இஃப் எல்ஸ்ல வந்து அந்த கண்டிஷன் பொய்யாயினா அந்த இஃப் விட்டு வெளியில வந்துடும். அது வைல் லூப் அதே மாதிரி, ஃபோர் லூப் அதே மாதிரி, ரிப்பீட் அண்டரும் அதே மாதிரி தான். இப்ப இங்க வந்து இந்த கண்டிஷன் பொய்யாகும் போது அதை விட்டு வெளியில வருகிறது. அப்ப 0க்கு 0 சமன். ஆனா பெருசா எடுக்கக்குள்ள அது பொய்யாகுது. இப்ப பொய்யாகினா வெளியில வருது.
ஓகேவா? நல்லா பாருங்க. அன்டில் கவுண்ட் பெறுது பூஜ்ஜியம். அப்ப கவுண்ட் வந்து பூஜ்ஜியத்தை விட பெருசா இருக்கிற நேரம் மட்டும்தான் இது நடக்குது. பூஜ்ஜியத்தை விட பெருசா இல்லைன்னா ஸ்டாப் ஆயிடும். ரிப்பீட் அன்டில் கவுண்ட் கிரேட்டர் than 0. இந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் ஒழுங்கா விளங்கிட்டா சரி. ஓகேவா? ஓகே. ஓகே. அதே மாதிரி அங்கேயும் ஒரு அறை. இந்த அறையிலையும் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னண்டா இது வந்து இடத்துல எம் அண்டு வரும். மற்றது வந்து இந்த இடத்துல வந்து எம் அண்டு வரும். மற்றது என்னண்டா இந்த அறை இந்த கேள்விக்கு வந்து இல்ல ஆன்சர் இல்லை. இந்த கேள்விக்கு வந்து இந்த 4 ஆன்சர்ல எந்த ஆன்சரும் வராது. என்ன காரணம்டா இந்த இடத்துல இந்த கமா வந்து இதானி இந்த கமா வந்த இடத்துல ஒரு பிளஸ் போடுங்க. இந்த கமா வந்த இடத்துல ஒரு பிளஸ் போடுங்க. வேலை முடிஞ்சு. இப்ப சொல்லுங்க ஆகும். அணி எம்மின் நீளமட்டா அவங்க இண்டெக்ஸ கதைக்கல, ஜஸ்ட் நீளம். இண்டெக்ஸ கழிச்சாட்டு வராது. இண்டெக்ஸ்னா இண்டெக்ஸ் வந்து 0 இருந்து 7. ஆனா அவங்க சொல்றது வந்து நீளம். இப்ப வித்தியாசம் தெரிஞ்சுக்கொள்ளணும். நீளம் வேற, இண்டெக்ஸ் வேற. இப்ப நீளம் வந்து 8. 1 2 3 4 5 6 7 8. அப்ப இண்டெக்ஸ் 8, சாரி லென்த் 8. இண்டெக்ஸ் பார்த்தோம்டா இண்டெக்ஸ் 0ல இருந்து 0 1 2 3 4 5 6 7. அப்ப இண்டெக்ஸ் 7, லென்த் 8. அப்ப அணி அரே எம்மின் நீளம் 8. சரி. எம் 5ன் பெறுமதி 50. எம் 5 அங்க வரப்போது இண்டெக்ஸ் 5 அந்த போல 0 1 2 3 4 5. 5 வந்து இது. இந்த பெறுமதி 50. இந்த பெறுமதி 50. இல்ல 60. அப்ப பி வந்து பிழை. அப்படியே சிக்கு வரும். இப்ப எம் 1 சக எம் 3ன் பெறுமதி 60. எம் 1 எத்தனை 0 1. எம் 1 வந்து 20 சக எம் 3 40. அப்ப 20 சக 40 60. 20 சக 40 60. அப்ப எம் 1டையும் எம் 3டையும் கூட்டினா 60 வருகிறது. சரிதானே? அப்ப அதுவும் சரி. இப்ப கேள்வி என்னண்டா மேற்குறித்த கூற்றுக்களில் எவை சரியானவை? ஏயும் சியும். ஏயும் சியும் தான் சரியான கூற்று. ஆன்சர் வந்து 2வது ஆன்சர் ஏ கமா சி மாத்திரம். பி வராது. ஏன்? M5 வந்து 0 1 2 3 4 5. M5 வந்து 60, 50 இல்ல. சரிதானே? டவுட் இருக்கா யாருக்கும்? ஏ இல்லையா? அணி ஏயின் நீளமட்டு. சரிதானே? நீளம் என்றது வந்து அந்த பெட்டிகள் எண்ணிக்கை. அங்க உள்ளுக்குள்ள எத்தனை பெட்டிகள் வருகிறதோ அந்த பெட்டிகளோட எண்ணிக்கை தான் நீளம். எத்தனை பெட்டி? 1 2 3 4 5. சாரி 1 2 3 4 5 6 7 8. 8 பெட்டி வந்திருக்குது. அப்ப 8 நீளம். நீளம்ன்றது வந்து அந்த பெட்டிகளோட எண்ணிக்கை. இண்டெக்ஸ் என்றது வந்து அதுக்கு நம்ம கொடுக்குற சுட்டி. இண்டெக்ஸ் வந்து எப்பவுமே ஸ்டார்ட் ஆகும் 0த்துல. இப்ப 0 1 2 3 4 5
6 7. அப்ப இண்டெக்ஸ் பார்த்தோம்டா 7. நீளம் பார்த்தோம்டா 8. அப்ப ஏ நீளம், சோ 8 சரி. ஓகேவா? ஓகேவா? கேட்டால டவுட் இருக்கா யாருக்கும் இல்ல? இதோட இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுவோம். டைம் போதாது. இன்னொரு நாள், உம் நாளைக்கு நாளைக்கு இதே டைம் போடுவோம். இது 9 to 11 நாளைக்கு போட்டு பேலன்ஸ் பார்ப்போம். பேலன்ஸ் பார்ட் 1ல 17 18 19 20. இந்த 20வது கேள்வியிலையும் ஆன்சர்ல ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை கண்டுபிடிங்க. எல்லாரும் மறுபடியும் செஞ்சுட்டு வரணும் கேள்விய. பார்ட் 1 செஞ்சுட்டு வாங்க. இந்த 20வது கேள்வியிலையும் ஒரு மிஸ்டேக் இருக்கு, அதையும் கண்டுபிடிங்க. ஓகேயா? 17 18 19 20 அதோட பார்ட் 2 இவ்வளோத்தையும் செய்துட்டு அடுத்த கிளாஸ் நாளைக்கு இதே டைம் 9 to 11 நான் லிங்க் போடுவேன் குரூப்ல, ஜாயின் பண்ணுங்க. வெண்டே கிளாஸோட நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். உங்களோட ஃபீட்பேக்ஸ், கிளாஸ் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி போயிடுச்சு, டீச்சிங் மேத் எப்படி, அந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் இருந்தால் அதை குரூப்ல போட்டு விடுங்க. நான் அட்மின் எல்லாமே அலோவ் பண்ணி விடுறேன், அதை அந்த குரூப்ல போட்டு விடுங்க. இப்போ டவுட் நம்ம பார்த்த கேள்விகள்ல 16 வரைக்கும் பார்த்த வரைக்கும் அதுல டவுட் எதுவும் இருந்தா நீங்க கேட்கலாம், இல்ல லீவ் ஆகலாம்.